إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال الله تعالى أيضا بعد أعوذ بالله من الشيطان الرجيم من همزه ونفخه ونفسه إنا عرضنا الأمانة على السماوات والأرض والجبال فأبين أن يحملنها وأشفقن منها وحملها الإنسان إنه كان ظلوما جهولا. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இணையதளங்களிலிருந்து இந்த நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிற கௌரவத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எம்முடைய இந்த ரமலான் தொடரான நிகழ்ச்சியினுடைய இறுதி சந்தர்ப்பம் என்று நான் நினைக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹு தஆலா இந்த ரமலான் என்ற இந்த மாதம் முடிகின்ற தருவாயிலே நாம் இருக்கிறோம். இன்றைய இரவும் கூட ஒற்றைப்படையான ஒரு இரவு. அல்லாஹு தஆலா இந்த ஒற்றைப்படையான இரவுகளிலே கிடைக்க வேண்டிய அந்த வரக்கத்தையும் அந்த அருளையும் நமக்கு தர வேண்டும். அல்லாஹு தஆலாவிடம் அதற்காக பிரார்த்தனை செய்தவனாக சர்வ புகழும் இந்த அகிலங்களை படைத்தாளுகின்ற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தூய்மையோடு பின்பற்ற வேண்டும் என்று முயற்சிக்கின்ற அனைவர் மீதிலும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பான சகோதரர்களே, இன்று உங்கள் மத்தியிலே அழைப்பு பணியினுடைய அவசியம் என்ற ஒரு தலைப்பிலே சில செய்திகளை சொல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். நீங்களெல்லாம் யோசிக்கலாம், ரமலானுடைய கடைசி நாள், இன்னைக்கு ஏதாவது ரமலானின் பிரியாவடை அல்லது வேறு ஏதாவது ஒரு தலைப்பில் பேசியிருக்கலாமே, எதுக்காக இன்னைக்கு அழைப்பு பணியை பற்றி பேசணும் என்று நீங்கள் நினைக்கலாம். ரமலானுடைய பிரியாவடை என்று தொழுகையை பற்றி பேசுவது போன்று, ஏனைய விஷயங்களை பற்றி பேசுவது போன்று, அதை விடவெல்லாம் முக்கியமான ஒரு விஷயம்தான் அழைப்பு பணி. இந்த ரமலானுடைய மாதம் முடிகிறதோ இல்லையோ, நம்முடைய இபாதத்துகள் முடிஞ்சிடும். சில நேரம் இந்த ரமலானுடைய மாசம் நாம எதிர்பார்க்கிற அன்று முடியல் என்றால் நம்முடைய இபாதத்துகளை தான் முடிச்சுக்கொள்வோம். ரமலான் முடியாட்டியாலும் நாங்க அதுக்கு முன்னுக்கு எங்களை இபாதத்தை முடிச்சு மூட்டை கட்டிடுவோம். அடுத்த வருஷம் தான் அந்த திருப்பி நம்முடைய வணக்க வழிபாடுகள் தொடங்கும். அந்த அளவுக்கு தான் நம்முடைய நிலைகள் இருந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட பெரும்பாலானவர்கள்ட்ட இந்த ரமலான் மாதம் என்றாலே சடங்குக்கு ஏதாவது செய்யணுமே, மற்ற நாளை விட இந்த மாசத்துல கொஞ்சம் தொழணுமே என்று நினைப்பதுதான் பெரும்பாலும் காண முடிகிறது. அப்படி இல்லை என்று அவர்கள் சொல்வதாக இருந்தால், ரமலான்ல செய்த அந்த இபாதத்துகளில் அறவாசியாவது அந்த ரமலான் முடிஞ்சு செய்யணும். ரமலான் முடிஞ்ச உடனே சுப தொழுகையிலிருந்து ஸ்டார்ட் பண்றாங்க, சுபோட விட்டுறோம். ஏன்னா ரமலானுக்கு தான் நம்ம தொழுதோம். அப்ப என்ன நம்ம நினைக்கிறோம், ரமலான்ல தான் தொழுக, ரமலான்ல நோன்பு, ரமலான்ல மட்டும்தான் எல்லாம் நினைக்கிறோம். அப்ப இந்த நிலை நீக்கப்படணும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அழைப்பு பணி என்ற தலைப்பை பொறுத்தவரையும் இதுல முக்கியமான சில செய்திகளை உங்களுக்கு ஆணித்தரமாக பதிய வைக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். நாம் சுமந்திருக்கிற இந்த மார்க்கம்
அல்லாஹ்வுடைய தீன் என்பது இந்த உலகத்தில் வாழ்ற எல்லா படைப்புகளும் அல்லாஹ்வுக்கு அடிபணிகிறது என்று அல்லாஹ் சொல்றோம். எல்லாமே அல்லாஹ்வுக்கு அடிபணிகிறது. அத திருமறையில சொல்லும்போது அல்லாஹ் சொல்றான், அலம் தர, நபியே நீங்கள் பார்க்கவில்லையா, அன்னல்லாஹ யஸ்ஜுது லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்த், இந்த வானம் பூமியில இருக்கின்றவைகள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு சிரமணிகிறது, அல்லாஹ்வுக்கு வழிபட்டு விட்டது. அலம் தர அன்னல்லாஹ யஸ்ஜுது லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்த் வஷம்சு வல் கமர், சூரியனும் சந்திரனும், வன் நுஜூம் வல் ஜிபால், நட்சத்திரங்களும் மலைகளும், வஷஜர் மரங்களும், வத்தவாப் கால்நடைகளும், வகசீரும் மினன்னாஸ் மனிதர்களில் உள்ள அதிகமானவர்களும் அல்லாஹ்வுக்கு சிரமணிவதை நபியே நீங்கள் பார்க்கவில்லையா, வகசீருன் ஹக்க அலைஹில் அதாப், ஆனாலும் கூட மனிதர்களில் அதிகமானவர்கள் மீது அல்லாஹ்வுடைய தண்டனை விதியாகிவிட்டது என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் இதை சொல்லி போட்டு இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே அல்லாஹ்வுக்கு சிரமணிகிறது, ஆனால் மனிதர்களில் மட்டும் பெரும்பாலானவர்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தண்டனை அவர்களுக்கு எதிர்பார்த்திருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான், அவர்களுக்கு விதியாகிவிட்டது என்று அல்லாஹ் சொல்றான். இதே நேரத்தில் இந்த உலகத்தில் வாழ்ற எல்லா படைப்புகளும் இயல்பிலேயே அல்லாஹ்வுக்கு சிரமணிந்தாலும் கூட மனிதன் ஏன் அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவனாக நிறைய பேர் நரகத்துக்கு போறான் தெரியுமா? மனிதன் ஏனைய படைப்புகள் சுமக்காத ஒரு அமானிதத்தை சுமந்திருக்கிறான். வாழ்க்கையிலே தான் சுமந்திருக்கிற அந்த அமானிதம் என்ன என்று விளங்காமல், தன்னுடைய அமானிதத்தை பற்றி அறியாமல், அதை பற்றி படிக்காமல் சிந்திக்காமல் இந்த அமானித விஷயத்திலே பெரும்பாலான மனிதன் தோல்வி அடைவதை பார்க்கிறோம். சாதாரணமா ஒருத்தன் இருக்கிறான், அவன் எந்த ஒரு அமானிதமும் அவன்கிட்ட இல்ல, யாரை பத்தி பொறுப்பும் அவனுக்கு இல்ல, யாருடைய அமானிதத்தையும் அவன் சுமக்கல என்பதை விட அமானிதத்தை சுமந்த மனிதன் கொஞ்சம் கூடுதலா சுமக்கணும். எனக்கு எந்த பொறுப்பும் கிடையாது, யார் அமானிதமும் என்கிட்ட இல்ல, யாருடைய பொறுப்புகள் என்கிட்ட இல்லை என்று ஒருத்தர் இருக்கும்போது அவனை விட எனக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கிறது, நிறைய அமானிதங்கள் என்று ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது, நிறைய விசாரிக்கப்பட வேண்டிய செய்திகள் இருக்கிறது என்று ஒரு மனுஷன் இருந்தால் அவன் கொஞ்சம் கூடுதலாக பயப்பட வேண்டும். ஆனால் அல்லாஹ் தஆலா திருமறையில சொல்றான், இன்னா அரதுனல் அமானத்தை, இந்த அமானிதத்தை, இந்த தீனை, இந்த அல்லாஹ்வுடைய செய்திகளை நாங்கள் அல சமாவாத்தி வல் அர்த், வானத்திடத்தில் நாங்கள் அதை எடுத்து சொன்னோம். வானமே இதை நீ சுமக்கிறதுக்கு ரெடியான்னு கேட்டோம். வானத்துக்கிட்ட நாங்கள் எடுத்து காட்டினோம், பூமிக்கு நாம் எடுத்து காட்டினோம், மலைகளுக்கு நாம் எடுத்து காட்டினோம். மலைகளே இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கிறியே, இந்த அமானிதத்தை நீ வச்சுக்கொள்றியா, இந்த அமானிதத்தை நீ சுமக்கிறையா என்று மலைகளுக்கு இடத்தில் நாங்கள் சொன்னோம். இந்த மலைகள், வானங்கள், பூமிகள் எல்லாம் இதெல்லாம் இந்த பொறுப்பை எங்களுக்கு சுமக்க முடியாது, அவ்வளவு பெரிய மலை இந்த பொறுப்பை சுமக்க முடியாது என்று சொல்கிறது, மரங்கள் சுமக்க முடியாது என்று சொல்கிறது, வானம் சுமக்க முடியாது என்று சொல்கிறது. ஆனால் அல்லாஹ் சொல்றான், இது நமக்கு செய்ய முடியாது என்று பயந்து வேறு விட்டது, இதை பொறுப்பு எடுக்கவும் இல்லை, இதை செய்யக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு முடியலை என்று சொல்லி பயந்து விட்டது. அல்லாஹ் சொல்றான், வஹமலகல் இன்சான், மனிதன் என்ன செய்தான், இதை சுமந்து விட்டான். எனக்கு முடியும், நான் செய்யறேன். இன்னைக்கு உலகத்தில் அப்படித்தானே, எல்லாத்தையும் எனக்கு முடியும் எனக்கு முடியும்னு பொறுப்படுக்கிறான், ஆனா ஒன்னும் செய்யல. அப்ப அல்லாஹ் சொல்றான், வஹமலகல் இன்சான், இந்த மனிதன் தேவையில்லாமல் இதை சுமந்து விட்டான். இன்னஹு கான ஸலூமன் ஜஹூலா, இந்த மனிதன் அநியாயம் செய்து விட்டான், இந்த மனிதன் ஒரு அறிவீனமான செயலில் ஈடுபட்டு விட்டான் என்று அல்லாஹ் தஆலா சூரா அல் அஹ்ஸாப் என்ற அத்தியாயத்தினுடைய 72வது வசனத்தில் சொல்றான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் சுமந்திருக்கிற அமானிதம் என்ன? அல்லாஹ்வுடைய தீனை நாம் சுமந்திருக்கிறோம், அல்லாஹ்வுக்கு வழிபடுவதாக நாம் வாக்களித்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா ஆலமுல் அர்வாஹ் என்ற உயிர்கள் உள்ள உலகத்திலே இந்த மனித சமுதாயத்திடத்தில் ஒரு ஒப்பந்தம் வாங்கினான். அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்களுடைய ரப் இல்லையா, எனக்கு நீங்கள் வழிபட மாட்டீர்களா என்று அல்லாஹ் தஆலா இந்த மனித சமுதாயத்திடத்திலே ஒரு ஒப்பந்தத்தை எடுத்தான். மனித சமுதாயம் எல்லாம் பலா, நீ எங்கள் ரப்பு தான் என்று ஒப்புதல் கொடுத்தார்கள். இந்த ஒப்புதல் கொடுத்து விட்டு மிகப்பெரிய ஒரு அமானிதத்தை சுமந்திருக்கிறோம். இந்த அமானிதத்தை வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. இந்த அமானிதத்தை அடுத்தவர்களிடத்திலே உரிய முறைப்படி கொண்டு சேர்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இந்த அமானிதத்தை பால்படுத்தி விடாமல் பாதுகாக்க வேண்டிய ஒரு தேவை இந்த அமானிதத்துக்கு இருக்கிறது. அந்த அமானிதம் தான் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற தீனுல் இஸ்லாம். உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளுமே நாங்க வேணா கட்டுப்படுறதோடு நிப்பாட்டோம், நாங்க என்ன செய்றோம், கட்டுப்படுறோம். வலஹு அஸ்லம மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்த், இந்த வானம் பூமியில இருக்கின்ற அனைத்தும் அல்லாஹ்வுக்கு வழிபடுகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் வலிலாலுஹும்,
அதனுடைய நிழல்கள் கூட அல்லாஹ்வுக்கு வழிபடுவதாக சொல்றான். அல்லாஹ் நாங்க கட்டுப்படுறோம், அமானிதத்தை பொறுப்பெடுக்கலாம். உனக்கு வேணா சரணடைகிறோம், உனக்கு வேணா சுஜூது செய்றோம், ஆனால் அமானிதத்தை பொறுப்பெடுக்க மாட்டோம். மனிதன் என்ன செய்தான்? சுமந்து விட்டான், சுமந்து வச்சுக்கிட்டு இந்த சுமந்த மனிதன் ஏதோ தந்தா வச்சுக்கிட்டு மாதிரி அதை கணக்கெடுக்காம வச்சிருக்கிறான், அதை பாழ்படுத்துகிறான், அந்த அமானிதத்துக்கு எதிராக சதி செய்கிறான், அந்த அமானிதத்தை பாழ்படுத்துகின்ற பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறான். இது போன்று மனித வரலாற்றில் நீங்கள் பார்க்கலாம். அப்ப அல்லாஹ்விடத்தில் நாம் அந்த பெற்றுக்கொண்ட அமானிதத்தை எப்படி நாங்கள் வாழ்க்கையில பாதுகாப்பது என்றால், முதலாவது பின்பற்ற வேண்டும், அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். அந்த அமானிதத்தை அல்லாஹ் என்ன சொல்றான்? உங்களுக்கு இறக்கப்பட்டதை அடுத்தவர்களுக்கு நீங்கள் கொண்டு சேர்த்து விட வேண்டும். இது உங்களுடைய அல்ல, உங்களுக்கு தந்திக்கிறேன், இதை பக்குவமா நீங்க அடுத்தவன்ட்ட கொண்டு கொடுத்துருங்க, அது உங்களோட கடமை, அது உங்களோட பொறுப்பு என்று அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பும் இந்த அமானிதத்தின் மீது நமக்கு சுமத்தப்பட்டிருக்கிறது. அடுத்தவர்களுக்கு இந்த மார்க்கத்தை எடுத்துச் சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இதைத்தான் அத்தாவா இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பது என்று நாம் சுருக்கமாக சொல்கிறோம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய செய்திகளை, மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ண வேண்டிய, எடுத்துச் சொல்ல வேண்டிய ஒரு பொறுப்பு அமானிதமாக நமக்கு சுமக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு உலகத்தில் பார்க்கிறோம், நமக்கு எதிராக பார்க்கிறோம். அல்லாஹ் இந்த உலகத்தில் மனிதனை படைத்த நோக்கம் என்ன? ஒமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுது, இந்த மனிதனும் ஜின்னும் அவர்கள் எனக்கு அடிமைப்பட வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் படைக்கப்பட்டார்கள். அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ்வுக்கு அடிமைப்பட வேண்டும். அடிமைப்படுற என்ன? அல்லாஹ் என்ன சொல்றானோ அது வாழ்க்கையில எடுத்து நடக்கணும், அல்லாஹ் என்ன சொல்றானோ அது வாழ்க்கையில செய்யணும், அதுக்கு கட்டுப்படணும். அல்லாஹு தஆலா இதுக்கு தான் மனிதனை படைத்திருக்கிறான். அல்லாஹு தஆலா சொல்றான், ஒமன் அஹ்ஸனு தீனன், மார்க்கத்தால் மிகச்சிறந்தவர் யார்? இன்னைக்கு பார்க்கிறோம், அல்லாஹ்வுக்கு வழிபடுவதாக வெறுமனே சொல்லிக் கொள்கிறார்கள், முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறது பார்க்கிறோம், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதை பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு உலகத்திலே துரோகம் பண்ணுவதை பார்க்கிறோம். அல்லாஹ் இந்த உலகத்தில் படைத்தது இதுக்கல்ல, மனிதன் அல்லாஹ்வை அடிபணிய வேண்டும் என்ற நோக்கத்துக்காக படைத்தான். இப்படி படைக்கப்பட்ட இந்த மனிதன் உலகத்தில் இன்னைக்கு என்ன செய்யறான்? மாறு செய்து கொண்டு முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய உத்தரவுகளுக்கு மாறு செய்து இந்த உலகத்தில் வாழ்றான். அநியாயங்களில் ஈடுபடுகிறான், பாவங்களில் ஈடுபடுகிறான், அனாச்சாரங்களில் ஈடுபடுகிறான். அப்ப இது போன்று மனித சமுதாயத்திலே சூழ்நிலைகள் உருவாகின்ற சந்தர்ப்பத்தில் எல்லாம் அல்லாஹ் என்ன செய்தான்? நபிமார்கள் அனுப்பணும். மக்கள் அல்லாஹ் படைத்த நோக்கத்தை விட்டுவிட்டு வேறு ஒரு நோக்கத்தில் செல்லும் போது, அல்லாஹ்வை மறந்து வாழுகின்ற போது, அல்லாஹ்வுடைய உத்தரவுகளை இந்த உலகத்திலே பின்பற்ற மறுக்கின்ற போது அல்லாஹ் என்ன செய்தான்? அன்ஸல மஅஹுல் கிதாப பில், நபிமார்கள் அனுப்புறான், நபிமார்களோடு வேதத்தை அனுப்புறான். எந்த மக்கள் முரண்பட்டு சென்றார்களோ, எந்த மக்கள் பாவத்தில் ஈடுபடுகிறார்களோ, எந்த மக்கள் நரகத்துக்குரிய காரியங்களில் ஈடுபடுகிறார்களோ, அந்த மக்களுக்கு இந்த வேதத்தின் மூலம் நீங்கள் வழிகாட்ட வேண்டும் என்ற பொறுப்பை நபிமார்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பொறுப்பு நபிமார்களோடு மட்டும் முடிந்து விட்டதா? இல்லை. நபிமார்களுக்கு பிறகு இறுதி நபியாகிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு இந்த பொறுப்பு அதை அந்த மார்க்கத்தை பின்பற்றுகின்ற மூமின்களுக்கு சுமத்தப்பட்டிருக்கிறது. இதுதான் அமானிதம் என்று நான் சொன்னேன். இந்த அமானிதம் நம்முடைய கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் மூமின்கள், அல்லாஹ்வுக்கு வழிபடுகின்றவர்கள், அல்லாஹ்வுடைய கொள்கையை நேசிப்பவர்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றுகின்றவர்கள், அவன கடமை என்ன தெரியுமா? இதை அடுத்த சமுதாயத்துக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும், இதற்கு முரணாக சிந்திக்கின்றவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். இதைத்தான் அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், குந்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ், இந்த மனித சமுதாயத்துக்காக வெளியாக்கப்பட்ட ஒரு சிறந்த சமூகமாக நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்க நல்ல சமூகம், நீங்கள் ஒரு சிறந்த சமூகம். ஏன் தெரியுமா? நீங்கள் தஅமுருன பில் மஅரூஃப், நல்லவைகளை மக்களுக்கு சொல்கிறீர்கள். நீங்க நல்ல சமுதாயம் என்பதற்கு அல்லாஹ் இங்க வைக்கிற அடையாளத்தை பாருங்க. என்ன? நீங்கள் நல்லவைகளை மக்களுக்கு சொல்கிறீர்கள். வ தன்ஹவுன அனில் முன்கர், தவறுகளை விட்டு மனிதர்களை தடுக்கிறீர்கள். அல்லாஹ் சொல்றான், நல்லதை நீங்கள் சொல்கிறீர்கள், தவறுகளை விட்டு மனிதர்களை தடுக்கிறீர்கள். வ துமினூன பில்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் ஈமான் கொள்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்போ ஒரு சிறந்த சமுதாயம் என்பதற்குரிய அடையாளத்தை இங்கே சொல்கிறான். உங்களுக்கு தரப்பட்ட அந்த அமானிதத்தை சரியாக நீங்கள் நிறைவேற்றுகிறீர்கள். என்ன செய்றீங்க? ஈமானோடு வாழ்கிறீர்கள். நீங்கள் அடுத்த மனிதர்களுக்கு நன்மையை கொண்டு ஏவுகிறீர்கள். தீமை நடைபெறுகின்ற போது அந்த தீமையை தடுக்கிறீர்கள். இதற்குரிய ஆதாரமாக, இதற்குரிய அளவுகோலாக அல்லாஹ்விடத்தில் இருந்து வந்திருக்கிற அந்த தீனை, அந்த கொள்கையை, அந்த வேதத்தை அடிப்படையாக இவர்கள் வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான், நபிமார்கள் என்ன செய்தார்கள்? இந்த உலகத்தில் முரண்பாடு வந்த போது அந்த முரண்பாட்டை தீர்த்தார்கள்.
லியஹ்கும பைனன் நாஸி ஃபீமா இக்தலஃபு ஃபீ. முரண்பாடுகள் மனிதர்களுக்குள் வருகின்ற போது அந்த முரண்பாட்டை தீர்ப்பதற்கு இந்த வேதத்தை அவர்கள் அளவுகோலாக கொண்டார்கள். இந்த அடிப்படை தான் மூமின்களுக்கு சொல்லப்படுகிறது. நீங்கள் சிறந்த சமூகமாக இருக்கிறீர்கள். ஏன் நல்லதை ஏவுறீங்க, தீயதை தடுக்கிறீங்க நல்லா சொல்றோம். இது அல்லாஹ் தஆலா வேறு ஒரு இடத்துல சொல்லும்போது காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர். மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத். எவர்கள் ஈமான் கொண்டு நல்ல செயல்களில் ஈடுபட்டு வத்தவாஸவ் பில் ஹக், சத்தியத்தை அடுத்தவர்களுக்கு எடுத்துச் சொல்லி உண்மையை அடுத்தவர்களுக்கு எடுத்துச் சொல்லி அதை சொல்லுகின்ற போது ஏற்படுகின்ற பிரச்சனைகளிலே ஒருவருக்கொருவர் இன்னல்களை பொறுத்துக் கொள்ளுமாறு பொறுமையை சொல்கின்றவர்களை தவிர. இந்த வசனம் என்ன சொல்லுது? உண்மையான மூமின் யார் தெரியுமா? அதாவது வெற்றிக்குரிய மூமின் யார் தெரியுமா? அல்லாஹ் கத் அஃப்லஹல் மூமினூன்றான். மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். எந்த மூமின்? அந்த மூமின் அல்லாஹ்வை விசுவாசம் கொள்ள வேண்டும், அந்த ஈமானை தன்னுடைய வாழ்க்கையிலே முழுமையாக சுமக்க வேண்டும், சத்தியத்தை அடுத்தவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும், நல்ல கர்மங்களில் ஈடுபட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றான். அப்படி என்றால் வெற்றி பெறக்கூடிய ஒரு சிறந்த சமுதாயத்தின் அடையாளம் என்னவென்றால் அந்த சமூகம் தங்களுக்கு வழங்கப்பட்ட தீனை, தங்களுக்கு வழங்கப்பட்ட செய்திகளை, அந்த அமானிதத்தை அடுத்தவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதை புரிந்து கொள்கிறோம். சூரத்து ராதி என்ற 13வது அத்தியாயத்தினுடைய 17வது வசனத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். அல்லாஹ் திருமறையில சொல்றான், இந்த சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் இடையில் ஒரு உதாரணம் சொல்கிறான். என்ன உதாரணம்? வானத்தில் இருந்து அல்லாஹ் தண்ணி இறக்கிறான். அந்த தண்ணீர் பூமியில ஓடைகள் வழியாக வழிந்தோடுகிறது. வழிந்தோடுகின்ற போது அந்த தண்ணீருக்கு மேலால் நுரைகள் சுமந்து சொல்லப்படுகிறது. அல்லாஹ் உதாரணம் சொல்றான். இது சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் உள்ள உதாரணம். அப்படி என்றால் என்ன? வானத்தில் இருந்து இறங்குவது சத்தியம்தான். அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்புகின்ற போது சொன்னான், என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும். ஃபைம்மா யஅத்தியன்னக்கும் மின்னி ஹுதன். நேர்வழி என்றால் வானத்திலிருந்து வரும். அதனால வானத்திலிருந்து பொழிகின்ற மழைக்கு அல்லாஹ் சத்தியத்தை உதாரணம் சொல்லி இந்த பூமிக்கு வருகிறது. இந்த மனித சமுதாயத்துக்கு அந்த சத்தியம் கிடைக்கிறது. கிடைத்த உடனே பூமியில் அது ஓட வேண்டும் என்று சொல்றான். பூமியில் அது ஓடுகிறது. அப்படி என்றால் என்ன கருத்து? உங்களுக்கு கிடைத்த அந்த செய்தியை அடுத்தவர்களுக்கு கொண்டு சென்று விடுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, அதாவது பல்லிகு அன்னி வலவ் ஆயா, ஒரு வசனமாக இருந்தாலும் என்னிடமிருந்து உங்களுக்கு கிடைத்தால் அதை நீங்கள் எத்தி வையுங்கள், அதை நீங்கள் சொல்லிவிடுங்கள். ருப்ப முபல்லகின் அவ் ஆமின் சாமியின் சொன்னார்கள். எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், நீங்கள் கேட்டுவிட்டு அடுத்தவர்களுக்கு சொல்வீர்களே, எத்தி வைக்கப்படக்கூடியவர்கள், உங்களிடமிருந்து செய்தி அறிவிக்கப்படக்கூடியவர்கள், உங்களை விட அவர்கள் விளக்கமுள்ளவர்களாக இருப்பார்கள். அப்ப எத்தி வைக்க வேண்டும் என்ற பொறுப்பு நமக்கு சுமத்தப்பட்டிருக்கு. இதனாலதான் நீங்கள் சிறந்த சமூகம். எவ்வளவு அமல சொல்லலாம். நீங்கள் தொழுகிறீர்கள், ஆகவே நல்ல சமூகம் என்று சொல்லலாம். நீங்கள் நோன்பு பிடிக்கிறீங்க, ஆகவே நல்ல சமுதாயம் என்று சொல்லலாம். நீங்கள் ஹஜ் செய்கிறீர்கள் என்று சொல்லலாம். ஆனால் அல்லாஹ் சிறந்த சமுதாயத்தினுடைய அடையாளமாக எதை சொல்கிறான் தெரியுமா? நீங்கள் மக்களுக்கு நல்லதை சொல்கிறீர்கள், நீங்கள் மக்களுக்கு நல்லதை சொல்கிறீர்கள், பாவத்தை விட்டு மனிதர்களை தடுக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்றோம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு சமுதாயத்திலே தவறு நடக்கிறது, ஒரு சமுதாயத்திலே பாவம் நடக்கிறது, அல்லாஹ்வுடைய தீனுக்கு முரணான பித்அத்துகள் நடக்கிறது. இப்படி நடக்கின்ற போது ஒரு மூமினுடைய பொறுப்பு என்ன? இப்ப உதாரணமாக இன்னைக்கு நாம் எடுப்போம். இன்னைக்கு சமுதாயத்தில் நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு முன்னால பலதரப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது. என்னவெல்லாம் இருக்கிறது? அல்லாஹ்வுக்கு இணை வைக்கப்படுகின்ற ஷிர்க் என்பது பகிரங்கமாக நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய பிரதேசங்களிலே, நம்முடைய நாட்டிலே, நம்முடைய ஊரிலே, நாம் வாழுகின்ற சூழலிலே நாம கண்கூடாக காணுகிறோம். என்னவெல்லாம் நடக்குது? அல்லாஹ் அல்லாதவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். அல்லாஹ் அல்லாத சில தனி மனிதர்கள், கபரிலே அடங்கப்பட்ட சாதாரணமான மனிதர்கள், அதாவது மகான்களாக கணிக்கப்படுகிறார்கள். இதன் விளைவாக அவர்களுடைய கபறுகள் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த கபறுகளிலே போய் உண்டியல்ல பணத்தை போட்டுவிட்டு அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய கோரிக்கைகளை மௌத்தா போன அந்த மனிதரிடத்தில் போய் கேட்கிறார்கள். அந்த மனிதரை மகான் என்று சொல்கிறார்கள். அவருடைய பெயரால் நேர்ச்சை செய்கிறார்கள், அவருடைய பெயரால் அறுத்து பலியிடுகிறார்கள். இப்படியெல்லாம் கண்ணுக்கு முன்னால் நடக்குது, பார்க்கிறோம். இது ஒரு பக்கம். மறுபக்கத்தில் என்ன நடக்குது? அல்லாஹ்வுடைய தூதர் விட்டு சென்ற இந்த தெளிவான கொள்கையில் இருந்து கொண்டு அதற்கு அல்லாஹ் தஆலா ஒரு சான்றை உலகத்திலே வைத்திருக்கின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களை தெளிவான ஒரு பாதையிலே நான் விட்டுச் செல்கிறேன். அதுல இரவு என்பது கிடையாது, இரவும் பகலை போன்று தெளிவாக இருக்கிறது. அப்படி தெளிவான ஒரு வழிமுறைகள் நமக்கு சொல்லப்பட்டும் கூட, தொழுகை சொல்லப்பட்டிருக்கிறது, நோன்பு சொல்லப்பட்டிருக்கிறது, ஜக்காத்து சொல்லப்பட்டிருக்கிறது. இது மாதிரி தெளிவான செய்திகள் நமக்கு முன்னால் இருந்தும் கூட பித்அத்துகளை பார்க்கிறோம், நபி வழிக்கு மாற்றமான செய்திகளை பார்க்கிறோம். போய் இதை தடுக்க போனால் நீங்கள் எல்லாம் புதியவர்கள்,
நீங்கள் எல்லாம் ஊரை குழப்புகிறீர்கள் என்று பிரச்சாரம் பண்ணுவதை பார்க்கிறோம். இது மாதிரியான தவறுகள் நம்முடைய கண்ணுக்கு முன்னால் இருக்கிறது. அதே போன்று ஒழுக்க ரீதியாக சொல்வது என்று சொன்னால் இன்றைக்கு விபச்சாரம் என்பது தலைவிரித்து ஆடுகிறது. நம்முடைய சூழல்களிலே நாம கேள்விப்படக்கூடிய இடங்களிலே நம்ம ஊர்ல இல்லாம வைக்கலாம், நம்மளை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி இளைஞர்கள் இன்றைக்கு மீடியாக்களை ஊடகங்களை தவறாக பயன்படுத்துகின்ற ஒரு சீரழிவை பார்க்க முடிகிறது. பாடசாலைக்கு பிள்ளைகளை அனுப்புகிறோம் என்று பெண் பிள்ளைகள் அனுப்பப்படுகிறார்கள். பெண் பிள்ளைகள் வீட்டை விட்டு போனால் என்ன செய்கிறார்கள் என்று பெற்றோர்களுக்கு தெரியாது. கையில் ஒரு போனை கொடுக்கிறார்கள். போனை கொடுத்து விட்டு என்னுடைய பிள்ளைக்கு 30,000 போன் வாங்கி கொடுத்திருக்கிறேன் என்று பெருமை வேறு அடிக்கிறார்கள். இந்த பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்? இதை ஒழுக்க சீர்கேட்டுக்கு பயன்படுத்துகிறார்கள். அதுவும் எப்படி சாதாரண போன் அல்ல, அதுவும் அந்த போன்ல ப்ளூடூத் இருக்க வேண்டும், அதுல SMS இருக்க வேண்டும், MMS இருக்க வேண்டும், வீடியோ இருக்க வேண்டும், வைஃபை இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆடம்பரமான போன். என்ன நடக்குது? இணையதளங்களிலே பேஸ்புக் என்று முந்தி பழைய காலத்தில் சொல்வார்கள் பேனா நட்பு என்று. அதனுடைய வளர்ச்சி அடைந்த தன்மை பேஸ்புக் கம்ப்யூட்டர் போனால் அவர்களுக்கு தேவையில்லாத நட்புகளை உருவாக்குறார்கள். இதனால் குடும்பத்தில் நடக்கிற ரகசியங்கள் வெளிப்படுகிறது. குடும்பத்தில் பக்குவமாக வளர்க்கப்பட்ட பெண் பிள்ளைகள் இன்றைக்கு இணையதளங்களின் மூலமாக சீரழிந்து பல வரலாறுகளை இதற்கு உதாரணம் சொல்லலாம். அப்ப இதைகள் எல்லாம் தடுக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. மறுபுறத்திலே இளைஞர்கள், மறுபுறத்திலே அதாவது அசிங்கமான ஆபாசமான காட்சிகள், சினிமாக்கள், இது மாதிரியான தவறுகள் எல்லாம் நம்முடைய கண்ணுக்கு முன்னால் இருக்கின்ற போது என்ன கடமை? என்ன நம்ம கடமை? என்ன நமக்கு என்ன போச்சு? அவன் தானே செய்யறான், நம்ம நல்லா தான் நினைக்கிறோம். சில ஆட்கள் சொல்லுவாங்க, எப்படி நான் தான் அடுத்தவங்களுக்கு மார்க்கம் சொல்ற வேலையை செய்யறது இல்லை. என் பாட்டுக்கு போவனா, பள்ளியில போறனா, தொழுறனா, வந்தனா, குர்ஆனை படிச்சனா, நானும் என் பாடு தான். சும்மா அவனுக்கு போய் சொல்ல போய் அவன் பிரச்சனை போட்டு இதை எப்படி நினைக்கிறாங்க? இதுதான் பெரிய உச்சகட்டமான இரையச்சம் என்று நினைக்கிறார்கள். மிகவும் கோலத்தனமான ஒரு முடிவு. யாராவது இப்படி நினைத்தால் எனக்கு ஏன்னு தேவை மட்டும்தான். நான் தொழுவேன், குர்ஆனை ஓதுவேன், புகாரியை படிப்பேன், இன்டர்நெட்ல போவேன், மார்க்கத பயானுக்கு போவேன், இவ்வளவுதான் கண்டவர் என்று யாராவது நினைத்தால் அவர்கள் தெளிவான வழிகாட்டில் இருக்கிறார்கள். அல்லாஹ் என்ன சொல்றான்? ஒமன் அஹ்சனு கௌலன், உங்களில் நல்ல வார்த்தை சொல்கின்றவன் யார்? உங்களிலே மிகச்சிறந்தவன் யார்? மிம்மன் தா இலல்லாஹி, அல்லாஹ்வின் பக்கம் அவன் மக்களை அழைக்கிறான். வஅமில சாலிஹன், நல்ல கர்மங்களை ஈடுபடுகிறான். வகால இன்னனி மினல் முஸ்லிமீன், நான் முஸ்லிம்களில் நின்றும் உள்ளவன் என்று அவன் தன்னை சொல்லிக் கொள்கிறான். இவனை விட நல்லவன் யார்? அல்லாஹ் நல்லவன் என்று யாரை சொல்றான்? எப்படி சொல்லியிருக்க வேண்டும்? உங்களில் மிகச்சிறந்தவர்கள் யார்? அவர்கள் தொழுகிறார்கள், குர்ஆனை ஓதுகிறார்கள், அவர்கள் யாருடைய தொந்தரவுக்கும் போக மாட்டார்கள். அப்படித்தானே சொல்லிக்கணும். அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ் நம்மிடத்தில் ஒரு அமானிதத்தை தந்தான் என்று சொன்னேன். என்ன அமானிதம்? இந்த மார்க்கம் நம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தீன் நம்முடைய கையிலே தரப்பட்டிருக்கிறது. நாம என்ன நினைக்கிறோம்? அதெல்லாம் நமக்கு தேவையில்லை என்றோம் ஒரு பக்கத்தை எடுக்கிறோம். அல்லாஹ் கேட்கிறானே யூதர்களை பார்த்து, அத்துமினூன பிபாதில் கிதாபி வ தக்ஃபுருன பிபாத், வேதத்தில் நீங்கள் கொஞ்சத்தை ஏற்றுக்கொள்றீங்க, கொஞ்சத்தை மறுக்கிறீங்களா? அல்லாஹ் என்ன சொல்றான்? நீங்கள் நஷ்டப்படாமல் இருக்க வேண்டுமா இருந்தால் காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். யாரை தவிர? ஈமான் கொண்டவர்களை தவிர. யாரை தவிர? நல்லமல் செய்தவனை தவிர. யாரை தவிர? சத்தியத்தை சொன்னவனை தவிர. அல்லாஹ் சொல்றான். மூணையும் சேர்த்து ஒண்ணா சொல்றான். நாம என்ன நினைக்கிறோம்? அல்லாஹ் எப்படி சொல்லியிருக்க வேண்டும்? காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான், ஈமான் கொண்டு நல்லமல் செய்தவர்களை தவிர. அதோட நிப்பாட்டி இருந்தால் இவர்கள் சொல்ற வார்த்தை சரி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள்? ஒரு சமுதாயத்திலே தவறு நடக்கின்ற போது, பாவம் நடக்கின்ற போது, அநியாயம் நடக்கின்ற போது, சமூக சீரழிவு நடக்கின்ற போது, கன்னி பெண்கள் தவறான முறையில் பயன்படுத்தப்படுகின்ற போது, பெண்கள் மத்தியில் சீரழிவு நடக்கின்ற போது, சினிமா தலைவிரித்தாடுகின்ற போது என்ன செய்ய வேண்டும்? எனக்கு என்ன போச்சு நினைத்தால் இது சரியான ஒரு சமுதாய உறவா? இதான் சரியான உணர்வா? நீங்க பாருங்க, அல் குர்ஆனிலே சில சம்பவங்களை பார்க்கிறோம். வெட்கப்பட வேண்டியிருக்கிறது. எப்படி அல்லாஹ் தஆலா இந்த மனித சமுதாயத்தை சொல்கின்ற போது சொல்றான், வலகத் கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய பிள்ளைகளை நாங்கள் கௌரவப்படுத்தி இருக்கிறோம். ஸ்பெஷலான ஒரு கௌரவம் இந்த ஆதமுடைய பிள்ளைகளுக்கு வழங்கி இருக்கிறோம். ஏன்? அவர்களை கடலிலே சுமக்கிறோம், தரையிலே சுமந்து செல்கிறோம். மனிதனுக்கு சிறப்பு வழங்கப்பட்டிருக்கு. யானைகளை விட, ஒட்டகத்தை விட இந்த மனிதனுக்கு விசேடமான தன்மை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அவ்வளவு பெரிய யானை செய்யாத இந்த சின்னொரு மனிதன் செய்கிறான், அந்த ஒட்டகம் செய்யாத இந்த சின்னொரு மனிதன் செய்கிறான். அப்படி கௌரவம் அல்லாஹ் சொல்றான். வஃதல்நாஹும் அலா கஸீர் மிமன் ஹலக்னா தஃதீலா, எல்லா படைப்புகளையும் விட மனிதனுக்கு ஒரு விசேடமான ஒரு தன்மை கொடுத்திருக்கிறோம். அப்ப மனிதன் அதாவது சிந்தனை சக்தி கொடுக்கப்பட்டிருக்கிறான். இப்படிப்பட்ட மனிதன் என்ன செய்ய வேண்டும்? நமக்கு முன்ன தவறு நடக்குது, பாவம் நடக்குது, இதனால் நம்ம சமுதாயம் அழிந்துவிடக் கூடாது என்ற உணர்வு அவனுக்கு வரவில்லை என்றால் அவனை மனித சமுதாயத்தில் கொண்டு சேர்க்க முடியாது. ஏன் தெரியுமா? மனித சமுதாயம் கௌரவமானவர்கள். சாதாரணமாக ஒரு எறும்பு, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டலாம், ஒரு எறும்பு சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய படை வருகிறது.
படை வருகின்ற போது ஒரு எறும்பு சொல்கிறது மற்ற எறும்புகளத்திலே, யா ஐயுஹன் நம்ல் சொல்லுது, எறும்புகளே சுலைமானுடைய படை வந்து கொண்டிருக்கிறது. எறும்ப சொல்லுது, சுலைமானுடைய படை வந்து கொண்டிருக்கிறது, உங்களை மிதித்து விடலாம், உங்களை நசுக்கி விடலாம், உங்களோட பொந்துகளுக்குள் போய் நுழைந்து கொள்ளுங்கள் என்று தன்னுடைய இனம் பாதிக்கப்படக்கூடாது என்பதிலே கேவலம் ஒரு எறும்புக்கு வருகின்ற அந்த உணர்வாவது எல்லாத்தையும் விட எறும்பை விட ஒரு கௌரவமா படைக்கப்பட்ட மனுஷனுக்கு வரவில்லை என்றால் மனிதன் எப்படி அவன் கேவலமா அவன் உயர்ந்தவன் என்று சொல்ல முடியும்? கேவலப்படுகிறான். அது மட்டும் இல்லை, பாருங்க, அப்போ ஒரு சாதாரண ஒரு எறும்பு, கண்ணுக்கு தெரியாத எறும்புக்கு கூட தன் சமுதாயத்திலே அழிவு வரக்கூடாது என்று நினைக்கிறது. இன்னைக்கு பாவத்தில் போறவங்க எங்க போறாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுக்கு தெளிவான ஒரு செய்தியை நமக்கு சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? ஒரு சமுதாயம் தவறு செய்கின்ற போது இன்னும் ஒரு சமுதாயம் அந்த தவறை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அந்த சமுதாயம் தவறிலே நடக்கின்றவர்களை விட்டு விடுகிறார்கள் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மஸலுல் காயிமி ஃபீ ஹுதூதில்லாஹி வல் வாகி ஃபீஹா. ஒரு சமுதாயம் தப்பு செய்கிறது, இன்னொரு சமுதாயம் அதை பார்த்து கொண்டிருக்கிறது. ரெண்டுக்கும் என்ன உதாரணம் தெரியுமா? கமஸலி கௌமின் இஸ்தகமு அலா சஃபீனத்தின், கப்பலிலே பிரயாணம் செல்கின்ற ஒரு சமூகத்தை போல இருக்கிறார்கள். ஃபஸாரு பஅதுஹும் அலா வ பஅதுஹும் அஸ்ஃபலா, மேல்தட்டில் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, கீழே கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, மேல்தட்டில் கொஞ்சம் பேர், கீழே கொஞ்சம் பேர். அப்ப கீழே உள்ளவர்களுக்கு தண்ணீர் தேவைப்பட்டால் மேலே போக வேண்டி இருக்கு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது நடந்த ஒரு சம்பவம் அல்ல, உவமானமா உதாரணமா சொல்றாங்க. கீழே உள்ளவங்களுக்கு தண்ணி தேவைன்னா கப்பல்ல மேலே போய் தான் தண்ணி எடுக்கணும், கீழே தண்ணி வராது, மேலே போக வேண்டி இருக்குது. கீழே உள்ளவங்க நினைக்கிறாங்க, எதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு தொந்தரவு கொடுப்பானே என்று சொல்லி கீழே ஒரு ஓட்டையை போடுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கீழே ஓட்டையை போடுகிறார்கள். ஓட்டையை போடும்போது மேலே இருந்து பார்க்கிறார்கள். என்ன நினைக்கிறாங்க? நமக்கு என்னதுக்கு தேவையில்லாத வேலை, கீழே தானே ஓட்ட போடுறாங்க என்று நினைத்தால் என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? கப்பல் என்ன செய்யும்? முழுமையா தண்ணிக்குள்ள போகும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு சமூகத்தில் தவறு நடந்தால் அந்த தவறை பார்த்து கொண்டிருந்தால் அவன் மட்டும் தப்பு அழுகி போக மாட்டான். உதாரணமா வச்சுக்கொள்ளுங்க, இப்ப இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தில் இளைஞர்கள் நடக்கிற மிகப்பெரிய விபரீதமான என்ன? எல்லா வகையிலையும் போன் எடுத்தா தேவையில்லாத மிஸ்கோல், இங்கே மிஸ்கோல், அங்கே மிஸ்கோல். அது வேற இன்னைக்கு அவுட் கோயிங் ஃப்ரீ கொடுக்குறான். உங்களோட ஊர்ல உண்டா? நம்ம ஊர்ல கொடுப்பான், டயலாக் கொடுப்பான், அவுட் கோயிங் 1000 நிமிஷம், அதை வாங்கி வச்சுக்கணும். இவர் அடிக்கிற மிஸ்கோல், அதான் அவுட் கோயிங் ஃப்ரீ. சும்மா ஒரு நம்பரை போட்டு அடிக்கிறேன், யாராவது பொம்பளை கூட நீங்க யாரு, எவரு, உங்களோட ஊர் என்ன, உங்களோட அட்ரஸ் என்ன, இவர் என்னமோ இந்த இதுல வேலை செய்யற மாதிரி, ஆட்பதிவு திணைக்களத்தில் வேலை செய்யற மாதிரி இவர் எல்லாம் கேட்பார். உனக்கு என்னதுக்கு தேவை? இன்னைக்கு இது மாதிரி எத்தனை சீரியல், இதுல ஒரு சிலர் தப்புறாங்க, எத்தனை பேர் இதுல போய் மாட்டிக்கொள்றாங்க. அதே மாதிரி பாடசாலை மாணவர்களுக்கு இடையில இது மாதிரி கொடுத்துறாங்க, அதுல எல்லாம் செட்டிங் அதிலே செய்யலாம். அந்த அளவு வசதியான போன். இவ்வளவு அநியாயங்களும் அனாச்சாரங்கள் நடந்து நம்ம பாக்குறோம். என்ன நம்ம பிள்ளை நம்ம ஒழுங்கா வளர்த்தா போதும், ஏன் அடுத்த பிள்ளை? நான் கேட்கிறேன், நீங்க போன நீங்க உங்களுடைய பிள்ளைகள் எந்த தவறை நீங்கள் தடுக்காமல் இருக்கிறீர்களோ அந்த தவறுக்கு பழக்கப்பட்ட பிள்ளைகளோடு உறவாட மாட்டார்கள் என்பதில் உங்களுக்கு என்ன உத்தரவாதம்? அவன் அழிஞ்சா எங்க உள்ள நல்லா வரும் நினைக்கிறீங்களே, நடக்குமா? இது பாடசாலைகளுக்கு போறாங்க, வேற வேற தேவைகளுக்கு போறாங்க, படிப்புக்கு என்று வெளியூர்களுக்கு போறாங்க. இது மாதிரியான அனாச்சாரத்தில் நம்ம புள்ள சிக்காது என்பதற்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது? அல்லாஹ் இதுக்குத்தான் சொல்றான், தவறு நடக்கும் போது நீங்க தடுங்க, யார் எவர்னு பார்க்காதீங்க. தவறு நடக்கும் போது அதை தடுக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கப்பல்ல ஓட்ட போடுறவங்களை போல அந்த கப்பல்ல ஓட்ட போடும்போது அதை நீங்கள் பிடித்து, அவருடைய கையை பிடித்து நீங்கள் நிறுத்தினால் நீங்களும் தப்புவீர்கள், அவங்களும் தப்புவாங்க, அவங்களும் தப்புவாங்க, நீங்களும் தப்புவீங்க. ஆனால் நமக்கு என்ன போச்சு என்று விட்டால் அதாவது அவர்கள் எல்லாரும் முழுமையாக அழிந்து போவதை தவிர வேறு எதை நாடுகிறார்கள்? அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனவே நீங்கள் என்ன செய்யுங்கள், நன்மையான விஷயத்தையே உங்கள் தவறுகளை தடுங்கள் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் இன்னும் சொன்னார்கள், மன் ரா மின்கும் முன்கரன், உங்களில் யார் ஒரு பாவமானதை காணுகிறாரோ ஃபல்யுகையிருஹு பியதிஹி, அவர் தன்னுடைய கையால் அதை தடுக்கட்டும். கையால் அதை தடுக்க வேண்டும். ஃபைல்லம் யஸ்த, முடியலையா, தன்னுடைய நாவால் தடுக்கட்டும். ஒரு இடத்துல போறீங்க, ஒரு தப்பு நடக்குது, அதனை கையால உங்களுக்கு தடுக்கிறதுக்கு சக்தி இல்லை, அதை போய் உடைச்சரியத்துக்கு உங்களுக்கு முடியல, தர்காவை காண்றீங்க, கூட ஊர்ல உங்களுக்கு பலம் இருக்கிறது, உடைச்சறீங்க, அல்லாஹ் அதுக்கு நன்மையை தருவான். முடியல, நீங்க ஒரே ஒரு ஆள் தாய்க்கிறீங்க, ஊர்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. அப்ப அந்த 1000 பேருக்கு மத்தியில உங்களுக்கு போய் முடியாது, உங்களுக்கு அது பயமாக இருக்கிறது, உங்களுக்கு ஏதாவது எதிர்ப்பு பயப்படுறீங்க, நாவால சொல்லுங்க. அதுவும் முடியலையா, உள்ளத்தால சொல்லுங்க. இதுதான் ஈமானுக்குரிய கடைசி நிலை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி என்றால் இது என்ன விளங்குது? தவறுகளை தடுப்பது என்பது ஈமானை சார்ந்து இருக்கிறது என்று விளங்குதா இல்லையா? அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதாவது எப்படி, அதாவது கையால தருங்க, வாயால தருங்க, முடியலண்டா உள்ளத்தால ஒதுங்க. வதாலிக அத்அஃபுல் ஈமான்,
ஈமானுடைய கடைசி நிலை பலவீனம் என்ன? உள்ளத்தால வரும், அல்லாஹ் என்னால முடியாது, இதை சொன்னா எனக்கு பிரச்சனை வரும், இதை சொல்றதுக்குரிய சக்தி இல்ல, இதுக்குரிய பலம் இல்ல, இதுக்குரிய ஒத்துழைப்பு இல்லைன்னு மௌனமா இருக்கிறீங்களா? இது ஈமான் கடைசி நிலை. அப்படின்னா முதல் நிலை கையாளது இருக்குது, அடுத்தது நாவால சொல்றது. அவையில் என்ன விளங்குது? ஈமானுடைய அம்சம் என்று நாங்கள் விளங்கிக் கொள்வோம். அது மட்டும் இல்லை, அல்லாஹ் என்ன சொல்றான்? குந்தும் கைர உம்மத்தின் உரிஜத்தில் இன்னாஸ், மனிதர்களில் சிறந்த சமுதாயம், நன்மையை அவருங்க தீமையை தடுக்கிறீங்கன்னு சொல்லி போட்டு வத்துமினூன பில்லான்றான், நீங்கள் அல்லாஹ்வை நம்புகிறீர்கள் என்று சொல்றான். அப்ப ஈமானுடைய பகுதி தான் ஒரு மனிதர் சத்தியத்தை எடுத்துச் சொல்வது, தவறுகளை தடுப்பது, பாவங்களை தடுப்பது, அனாச்சாரங்களை தடுப்பது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் தஆலா இன்னொரு சொல்றான், வல் முஃமினூன வல் முஃமினாத், மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் சிலர் சிலரை சார்ந்திருக்கிறார்கள், சிலர் சிலரை சார்ந்திருக்கிறார்கள். யஅ்முரூன பில் மஅரூஃப், நல்லவைகளை அவர்கள் ஏவுகிறார்கள், வ யன்ஹவுன அனில் முன்கர், பாவத்தை தடுக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா நல்லதை ஏவுறாங்க, பாவத்தை தடுக்கிறாங்க. அதனால் சிலர் சிலரை சார்ந்திருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இது என்ன விளங்குது? அப்ப நல்லதை ஏவுவது, தீமை நாம இபாத் தொழுவுறதா நம்ம கடமை, இதெல்லாம் நம்மட வேலை இல்ல. சில பேர் நினைப்பாங்க இதெல்லாம் மௌலி மாறுற வேலை, இதெல்லாம் பள்ளியில் உள்ள ஹசரத் மாறுற வேலை என்று நினைக்கிறோம். தப்பு. தாவாவை பொறுத்தவரையும் உலகத்தில் வாழ்ற ஒவ்வொரு தனி மனித முஸ்லிமின் மீதும் இந்த கடமை சுமத்தப்பட்டது. ஒவ்வொரு தனி மனிதன் மீதும். ஏன் ரசூலுல்லாஹ் சொல்லும்போது மன்ராமின்கும் முன்கர் என்றாங்க, உங்களில் யார் தவறை காணுகிறார்களோ. அப்படின்னா எப்படி சொல்லிக்கணும்? உங்களில் எந்த மௌலவி தவறை கண்டாலும் தடுக்க வேண்டும், அப்படி சொல்லலையே, பொதுவா சொல்றாங்க. தவறை காணும் போது தடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு எறும்புக்கு தன்னுடைய சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த உணர்வு கூட படைப்பனால் கௌரவப்படுத்தப்பட்ட மனிதனுக்கு வரவில்லை என்றால் அவனை மனித சமுதாயத்திலே சேர்க்க முடியாது. அது மட்டுமா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய ஆட்சி காலத்தில் இன்னும் ஒரு சம்பவம், அதே சூரத்து நம்மள நீங்க பார்க்கலாம். எப்படி? ஒரு முறை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய படையணிகளை எல்லாம் ஒன்று திரட்டினார். படைனா என்ன? மனித படை மட்டுமல்ல, அவங்களுக்கு எல்லா படையும், பறவைகள் எல்லாமே அவங்களுக்கு படை அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்திருந்தான். அப்படி எல்லாவற்றையும் ஒன்று திரட்டுகின்ற போது ஹுதுஹுது என்ற பறவை காணுது. எந்த அளவுக்கு ஆட்சி வரும், ஒரு பறவை காண இல்லை என்றது கூட சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பார்வைக்கு வந்திருக்கிறது. எங்க ஹுதுஹுத காணோம், எங்க போச்சு, இது எங்க ஓடி ஒளிஞ்சிட்டா, அது வரல, அதுக்கு சரியான நடவடிக்கை எடுப்பேன் அல்லது அதை அறுத்து விடுவேன் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிற போது கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ஹுதுஹுது வருகிறது. அது சரியான எங்க போனது சரியான சாட்சி கொண்டுறணும், இல்லாட்டி அறுத்து போடுவாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அப்படி சொல்லிக் கொண்டிருக்கின்ற போது அந்த பறவை வருகிறது. வந்து என்ன சொல்வது தெரியுமா? நான் உங்களுக்கு தெளிவான ஒரு செய்தியை குழந்தைகிறேன், ஏற்கனவே நீங்க கேள்விப்படாத ஒரு தெளிவான ஒரு செய்தியோடு வந்திருக்கிறேன். என்ன தெரியுமா? ஒரு சபா நாட்டு ஒரு அரசி அந்த நாட்டில் ஆள்கிறாள், அவளுக்கு ஒரு சிம்மாசனம் இருக்கிறது. ஆனால் கவலைப்பட வேண்டிய செய்தி என்னவென்றால் அவளும் அந்த சமுதாயம் சூரியனை வணங்கி கொண்டிருக்கிறார். சூரியனை வணங்குறாங்க. சொல்லி போட அந்த பறவை சொல்லுது, அலா அல்லா யஸ்ஜுது லில்லாஹ், இவங்க அல்லாஹ்வை வணங்க வேண்டாமா? அல்லதி யுக்ரிஜுல் ஹபஅ ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், அவன்தான் வானம் பூமியில் இருந்த மறைவானவற்றை எல்லாம் அவன் அறிகின்றான், வெளிப்படுத்துகின்றான். நீங்கள் மறைத்து வைத்திருக்கின்றவற்றை எல்லாம் அறிகின்றானே, அந்த ரப்பை அவர்கள் வணங்க வேண்டாமா? சூரியனை போய் வணங்குறாங்களே. பறவையில கவலை. ஒரு பறவைக்கு ஒரு முஸ்லிம் நம்ம சமுதாயம், மனித சமுதாயம் சூரியனை வணங்குறது பிடிக்கல, அல்லாஹ்வை வணங்கணும். ஏன் அப்படி பறவை சொல்லுது? அது அல்லாஹ் தானே வணங்குது, மனிதன் சொல்லல, பறவை சொல்லுது. பறவை யாரு? அல்லாஹ் சொல்லானே, உலகத்தில் உள்ள மனித வானம் பூமியில உள்ள எல்லாமே அல்லாஹ்வுக்கு சிரமணி என்று. அந்த பறவை என்ன சொல்லுது? அல்லாஹ் வணங்க வேண்டியவர்கள் சூரியனை அல்லவா வணங்குகிறார்கள். அப்ப அந்த பறவை மனித சமுதாயத்தை பார்த்து கவலைப்படுகிறது என்றால் பறவையை விடையுமா நம்ம கேவலமா இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப அல்லாஹ்வுடைய இந்த இன்னும் சொல்றதா இருந்தால் தவறுகளுக்கு தான் இன்னைக்கு பிரச்சாரம் நடக்குது. நல்லதுக்கு நடக்குதோ இல்லையோ, தவறுக்கு நடக்குது. எப்படி? நீங்க எந்த பக்கத்தில் திரும்புங்க, இன்னைக்கு விளம்பரங்கள்லாம் எது கொடுக்கப்படுது? சாராயத்துக்கு விளம்பரம் கொடுக்குறான், அதே மாதிரி சினிமாவுக்கு விளம்பரம் கொடுக்குறான், தப்புக்கு விளம்பரம். இன்டர்நெட்ல போங்க பார்ப்போம், ஒரு மெயிலை செக் பண்ண முடியுதா? ஒரு சைட்ல போய் ஏதாவது நல்லது பார்க்க முடியுதா? எப்படி தப்புகளுக்கு மனிதன் இழுக்கிறான்னு பாருங்க. அப்ப தப்புகளுக்கான பிரச்சாரங்கள் ஊடகங்களிலே நடக்குது, பேப்பர்கள் நடக்குது, வானொலியில நடக்குது, டிவியில நடக்குது. அல்லாஹ் தஆலா இதை திருமறையில சொல்றான், இவர்கள் அல்லாஹ்வுடைய வழியை விட்டும் தடுக்கிறார்கள் இந்த காபிர்கள். ஆனால் நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? நன்மையை நோக்கி மக்கள் அழைக்காம இருக்கிறோம், நன்மைக்கு நன்மையான பாதையில் மக்களை பிரச்சாரம் பண்ணாம இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா சொல்றான், முனாஃபிக்களை பத்தி சொல்றான், இன்ன முனாஃபிக்கான ஆண்களும் பெண்களும் அல் முனாஃபிகூன வல் முனாஃபிகாத் பஅதுஹும் மின் பஅத், சிலர் சிலரை சார்ந்திருக்கிறார்கள், சிலர் சிலரை சார்ந்திருக்கிறார்கள், நண்பர்களாக இருக்கிறார்கள். யஅ்முரூன பில் முன்கர், பாவத்தை ஏவுகிறார்கள், நல்லதை விட்டு போட்டு பாவத்தை ஏவுகிறார்கள். அப்ப கெட்டவர்கள் கெட்டதை ஏவுகிறார்கள், கெட்டதுக்காக பிரச்சாரம் பண்ணுகிறார்கள், கெட்டதை நோக்கி அழைக்கிறார்கள். நல்லதை அழைக்க வேண்டிய நாம் மௌனமாக இருக்கிறோம். அதுக்கு 1000 காரணம்.
சொன்னா பிரச்சனை வரும், சொன்னா நமக்கு தொந்தரவு வரும், நம்மளை விமர்சனம் பண்ணுவார்கள், நமக்கு தொந்தரவு கொடுப்பார்கள். இது மாதிரியான காரணங்களை சொல்லிக்கொண்டு நாம் இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா உலகத்தில் நபிமார்கள் அனுப்புறான், பிரச்சாரம் பண்றதுக்கு அனுப்புறான், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை நோக்கி அழைக்கிறான். அந்த நபிமார்கள் பட்ட வேதனைகள், அவர்கள் பட்ட பிரச்சனைகள், அவர்கள் அடைந்த துன்பங்கள் வரலாற்றில் பார்க்கிறோம், குர்ஆன்ல பார்க்கிறோம், ஹதீஸ்ல பார்க்கிறோம். இந்த வேளையை அல்லாஹ்வுடைய செய்திகளை நாங்கள் சுமந்தால், அந்த அமானிதத்தை மனித சமுதாயத்திடத்தில் எடுத்து சொன்னால் கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும், கண்டிப்பாக சோதனை வரும். அல்லாஹ் திருமறையில் சொன்னார், வலனபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் கௌஃப், பயத்தை கொண்டும், வல் ஜூ பசியை கொண்டும், வனக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸ் பொருளாதாரம் விளைச்சல்களுடைய நஷ்டத்தை கொண்டும் உங்களை நாம் சோதிப்போம். சொல்லி போட்டு அல்லாஹ் என்ன சொன்னான், யார் இதில் பொறுமையாக இருக்கிறார்களோ வபஷிரி சாபிரி, அவர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள் என்று சொன்னான். அப்ப நபிமார்கள் இந்த உலகத்திலே தீனை சுமந்து வந்தவர்கள், தீனுக்காக போராடியவர்கள், தீனுக்காக உழைத்தவர்கள், இந்த உலகத்தில் சிரமப்பட்டார்கள் என்று சொல்லுகின்ற போது நாங்க மட்டும் எப்படி சுகபோகமாக இருந்து கொண்டு சொர்க்கத்துக்கு போக முடியும்? அல்லாஹ் கேட்கிறான், லேசா சொர்க்கம் போலான்னு நினைக்கிறீங்களா? அம் ஹஸிபத்தும் அன் ததுகுலுல் ஜன்னத வலம்மா யஅதிக்கும் மஸலுல்லதீன கலவு மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் சென்று போனவர்களுக்கு வந்த சோதனைகளும் துன்பங்களும் உங்களுக்கு வராமல் நீங்கள் லேசா சொர்க்கம் போலாம் என்று நினைக்கிறீர்களா? மஸ்ஸத்துஹுமுல் பஅஸா வல் லர்ராவு, அவர்களுக்கு துன்பங்களும் கெடுதிகளும் பிடித்துக் கொண்டது. வஸுல்ஸிலு, ஆட்டி வைக்கப்பட்டார்கள். ஹத்தா யகூல ரசூல் வல்லதீன ஆமனு மஅஹு மத்தா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு வராதா என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யும் வரையும் அவர்கள் அலக்களிக்கப்பட்டாங்களே. இது மாதிரி இல்லாம சிம்பிளா நீங்க சேட்ல தூசி விடாம சம்பாதிக்க பாக்குறீங்களா, சொர்க்கம் போக பாக்குறீங்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன் தெரியுமா? தாவா என்பது நம்முடைய கடமை, பொறுப்பு. நம்ம நினைக்கிறோம் நம்மளுக்கு அது கடமை இல்லை, மூளைமார் மட்டும் செஞ்சா போதும். எங்கேயாவது குர்ஆன்ல இருக்குதா மார்க்கத்தை முழுமையா எல்லாத்தையும் தெரியும் மூளை மட்டும் தான் பிரச்சாரம் பண்ணணும்? இல்ல. அதுக்கு என்ன காரணம் என்றால், தாவா என்றால் என்னன்றதை நாங்க விளங்கி கொண்டதில் உள்ள தவறு. தாவாண்டா என்ன, நம்மளோட பார்வையில தாவாண்டா என்ன நினைக்கிறோம் தெரியுமா? எங்கேயாவது பயான் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு ஸ்பீச் பண்ணணும், அதான் தாவா. அல்லது ஒரு மிம்பர்ல ஏறணும், ஜும்மா ஓதணும், இதான் தாவா. அல்லது ஒரு எழுத்தாளர் ஆயிக்கணும், இதான் தாவா. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, தாவா என்றால் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய செய்திகளை மனிதர்களிடத்தில் உரிய விதத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு செய்யப்படுகிற ஒட்டுமொத்த முயற்சிக்கும் தாவா என்று சொல்லப்படும். தாவாண்டா என்ன? பயான் பண்ற மட்டும் தாவா இல்ல, அல்லாஹ்வுடைய செய்திகளை மனித சமுதாயத்திடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு செய்யப்படுகிற ஒட்டுமொத்த முயற்சிக்கும் பேர் தாவா என்பது. உதாரணமா, ஒருவர் பேசுறார், இன்னும் ஒருவர் அந்த பேச்சுக்கான ஏற்பாட்டை செய்கிறார், இன்னும் ஒருவர் அதை ஒளிபரப்பு செய்கிறார், இன்னும் ஒருவர் அந்த பேச்சை விளம்பரம் செய்கிறார், இன்னும் ஒருவர் அந்த பேச்சுக்கு தேவையான பொருளாதார ஏற்பாட்டை செய்கிறார், இன்னும் ஒருவர் அந்த பேச்சை பற்றி, அந்த மார்க்க செய்தியை பற்றி அடுத்தவர்களுக்கு எடுத்துச் சொல்கிறார், அதை விளம்பரப்படுத்துகிறார், 4 பேர் அந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து வருகிறார். இது எல்லாம் சேர்ந்ததுதான் தாவா. பேசுவது மட்டும் தாவா நினைக்காதீங்க. இன்னும் சொல்லதா, இந்த தாவா பொறுத்தவரையும் மிம்பர்ல மட்டும், மேடையில மட்டும், ஸ்டேஜ்ல மட்டும் தான் செய்யணும் நினைச்சக்கூடாது. எங்கிருந்தாலும் அதை செய்யலாம். நாம் நினைக்கிறோம் மௌலவியா இருந்தா தான் அதை செய்யலாம். உங்களோட தொழில் புரிபவர்கள் இருப்பார்கள். இந்த தாவாவை பொறுத்தவரையும் இது பறந்து விரிந்த ஒரு கலை. நீங்க ஒரு கம்பெனியில வேலை செய்வீங்க, கூட இருக்கக்கூடியவர்கள்ட்ட சிறுக்குகள் இருக்கும், கூட இருக்கக்கூடியவர்கள் தொழாமல் இருப்பார்கள், கூட இருக்கக்கூடியவர்கள்ட்ட பிதஅத்துகள் இருக்கும், தவறுகள் இருக்கும். அழகான முறையில் நீங்க சொல்றீங்க, அதுக்கு பேர் தாவா. அதே நேரத்தில் உங்களுடைய துறை சார்ந்த நேரம், உதாரணமாக ஒருவர் கணக்கு படுத்திருக்கிறார், அக்கவுண்ட் செய்கிறார், கணக்கியல் செய்கிறார், கணக்கியலோடு சம்பந்தப்பட்ட மோசடிகளை நீங்கள் உரிய விதத்திலே தடுக்கிறீர்கள், அதுவும் தாவா. இன்னும் ஒருவர் என்ன செய்கிறார், அவர் அதாவது கூலி வேலை செய்கிறார், கூலி வேலை செய்கின்ற இடத்திலே நடக்கின்ற தவறுகளை அவர் தடுக்கிறார், அதுவும் தாவா. இன்னும் ஒருவர் வைத்திய துறையில் இருக்கிறார், வைத்திய துறையில் இருக்கின்ற மோசடிகளை அவர் இனங்காட்டுகிறார், அதுவும் தாவா. இன்னும் ஒருவர் அரசியல் இருக்கிறார், அரசியலில் நடைபெறுகின்ற ஊழல்களை சமுதாயத்துக்கு கொண்டு வருகிறார், அதுவும் தாவா. தாவா என்ற உடனே ஏதோ குர்ஆன் எடுத்து பிடிச்சிக்கிட்டு வாசிக்கிற மட்டும் தாவா நினைக்கிறேன். சமுதாய களத்திலே நடைபெறுகின்ற சகலவிதமான துறைகளிலும் நடைபெறுகின்ற தவறுகளை தடுப்பதற்கு செய்யப்படுகிற ஒட்டுமொத்த முயற்சிக்கும் சேர்த்துதான் தாவா என்று சொல்லப்படும். உங்களுக்கு தெரியும், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறையில் இருக்கிறாங்க. யூசுப் நபி சிறையில் இருக்கிறாங்க. சிறையிலையும் தாவா செய்யணுமா? மேடை போட்டு தான் தாவா செய்யணும் நினைக்கிறோம். சிறையில் இருக்கிறாங்க. அவர்களோடு சேர்த்து 2 பேர் கூட போறாங்க. கூட போகும்போது ஒரு முறை கனவு, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கூட இருக்கும்போது எப்படியும் ஒரு நல்ல மனிதரை எப்படி இனங்காடுவாங்க? ஒரு நல்லவன் கூட இருக்கும்போது தான் நல்லவன் கெட்டவன் தெரியும், தூர இருக்கும்போது விளங்காது. கூட இருக்கும்போது விளங்கிடும், ஆகா இவர் இன்ன கரெக்டர் தான், இவர் இப்படிப்பட்டவர் தான், இவர் இன்ன இப்படி விளங்கிடும். அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கூட இருக்கிறாங்க. 2 பேர் கனவு கண்டு போட்டு எங்க வராங்க தெரியுமா? யூசுப் வீட்டு வராங்க. ஏன் வராங்க? அவனோட பண்பாட்டுகளை கவனிச்சுக்கிறாங்க. இவர் நல்ல மனுஷனா இருக்கும், இவர் சொன்னா சரியா இருக்கும், இவர் ஒரு உண்மையாளனா இருக்கும் என்று விளங்கி வராங்க. யூசுப் வீட்டு சொன்னாங்க, வாலிபரே நாங்க 2 பேரும் கனவு கண்டிக்கிறோம், அதுக்கு விளக்கம் சொல்லுங்க.
யூசுப் நபி என்ன செஞ்சுக்கணும்? கனவுக்கு தானே விளக்கம் சொல்லணும். கனவுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய யூசுப் நபி என்ன செய்யறாங்க? சாப்பாடு வர முன்னுக்கு உங்களுக்கு விளக்கம் சொல்றேன் என்று சொல்லி போட்டு அதுக்கடையில் அந்த மக்களுக்கு பிரச்சாரம் செய்றாங்க. அல்லாஹ் திருமறையில் சொல்றான், ஒத்தகலமாஹு சிஜ்ன ஃபத்தயானி, 2 வாலிபர்கள் அதாவது யூசுப் நபியோடு நுழைகிறார்கள். கால் அகதுமா, ஒருவர் சொல்ல இன்னி அரா, நான் கனவுல வந்து, அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நான் கனவுல வந்து அதாவது இந்த பழரசங்களை புளிந்து கொடுக்கிறது கனவு கொண்டேன். இன்னும் ஒருவர் சொல்றார், நான் ரொட்டியை சுமந்து செல்கிறேன், அந்த ரொட்டிக்கு மேலால் இருந்து ஒன்று காகம் சாப்பிடுகிறது. எனவே உண்மை சொல்லக்கூடியவர்களே, இந்த கனவுக்கு விளக்கம் சொல்லுங்க என்று சொல்லி கேட்கிறாங்க. அப்ப யூசுப் நபி சொல்றாங்க, லா யஅதீகுமா தஆமுன் துர்ஸகானிஹி இல்லா நபஅத்துகுமா பிதஅவீலிஹி, சாப்பாடு வாரத்துக்கு முன்னுக்கு உங்களுக்கு விளக்கத்தை சொல்லிடுறேன் சொல்லி போட்டு யூசுப் நபி என்ன செய்றாங்க தெரியுமா? ஒரு மனிதனை மட்டும் ஒரு ஹெல்ப் கேட்டுவார், ஒரு உதவி கேட்டுவார். அந்த சந்தர்ப்பத்தை நாம தாவாக்கு பயன்படுத்தலாம். எப்படி? அதாவது நீங்க வந்த விஷயம் நல்லா, இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நான் கண்டிப்பா உதவி செய்றேன் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த இடத்துல அவருக்கு தாவா செய்யலாம், அந்த உதவியை செய்து போட்டு செய்யலாம், அல்லது செய்வதற்குரிய தயாரிப்புகளை செய்து கொண்டு அவருக்கு என்ன செய்யலாம்? பிரச்சாரம் பண்ணலாம். அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க தெரியுமா? நான் உங்களுக்கு விளக்கம் சொல்றேன் என்று சொல்லிவிட்டு சொல்றாங்க, எப்படி? ரப்பி இன்னி தரக்து மில்லத்த கௌமின் லா யுமினூன பில்லாஹ், நான் ஒரு விஷயம் ஒன்று சொல்றேன், அல்லாஹ்வை நம்பாம இந்த சமுதாயம் இருக்கிறார்களே, இந்த சமுதாயத்தை நான் விட்டு விட்டேன், இந்த சமுதாயத்தை நான் விட்டு விட்டேன், புறக்கணித்து விட்டேன். ஒத்தபாத்து மில்லத்தை ஆபாயி இப்ராஹிம் வ இஸ்ஹாக் வ யாக்கூப், என்னுடைய தந்தைமார்களான இப்ராஹிம், இஸ்ஹாக், யாக்கூப் ஆகியவர்கள் சென்ற வழியில் நான் செல்கிறேன். அவங்க என்ன சொன்னாங்க? அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்க வேண்டும் என்று சொன்ன இப்ராஹிமுடைய வழியில் நான் இருக்கிறேன். அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்க வேண்டும் என்று பிரச்சாரம் செய்த நபிமார்களுடைய வழியிலே நான் இருக்கிறேன் என்று அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறையில் இருந்த போது பிரச்சாரம் செய்கிறார். இதுல என்ன விளங்குது? ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற நல்ல வாய்ப்பை பயன்படுத்துறாங்க. பாத்தீங்களா யூசுப் நபி அந்த வாய்ப்பை பயன்படுத்துறாங்க. உங்களுக்கு விளக்கம் சொல்றேன் என்று சொல்லி போட்டு என்ன சொல்றாங்க? அர்பாபுன் முத்தஃபர்ரிகூன், பல கடவுள்கள் உலகத்தில் இருந்தா நல்லமா, ஒரே ஒருத்தன் கடவுளா இருந்தா நல்லமா? இப்படி சந்தர்ப்பத்தை, இது மாதிரியான சந்தர்ப்பங்கள் எங்கள் 1000 சந்தர்ப்பம் கிடைக்குது. யாரையாவது கண்டா என்ன கேட்போம்? எந்த கம்பெனியில வேலை செய்றீங்கன்னு கேட்போம், உங்களுக்கு எவ்வளவு சம்பளம்னு கேட்போம், ஏதாவது ப்ரொமோஷனுக்கு வழிக்கலான்னு கேட்போம், உங்க கம்பெனியில எனக்கு வேலை கிடைக்குமான்னு கேட்போம், என் கம்பெனியில சம்பளம் போதாது உங்க கம்பெனியில வேலை கிடைக்குமான்னு கேட்போம். இதை தெளிவா கேட்போம். ஆனா எதை கேட்க மாட்டோம்? எங்க மார்க்க விஷயமா ஏதாவது படிக்கிறீங்களா, பயான் நடக்குது வாரீங்களா, தொழுகிறீங்களா, மார்க்க விஷயங்கள் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொல்றதுக்கு முயற்சி இடம் இல்லை. அப்ப இது மாதிரியான நட்புக்கள் வட்டாரத்திலே மார்க்கத்தை எடுத்து சொல்லணும். இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் இருக்கிறது. இது மூளைமார் பாமரர்கள் என்று இல்லாமல் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது. என்ன? தொழுகையை பத்தி மட்டும் ஒரு விஷயம் தெரியுதா? ஒருத்தனை காணும் போது கேட்கறீங்க, தொழ போறீங்களா, பள்ளிவாசலுக்கு போறீங்களா? இல்லங்க பள்ளிவாசலுக்கு தான் போறோம். கண்டிப்பா தொழுங்க, ஏன்னா தொழுகை விட்டவன் நிலை பிடிக்குது, ஹதீஸ்ல இப்படி ஒரு விஷயம் தெரிஞ்சால் அதை நீங்க சொல்லலாம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எல்லாத்தையும் சொல்லணும் இல்ல, பல்லிகு அன்னி வலவ் ஆயன், ஒரு வசனம் உங்களுக்கு தெரிந்தாலும் அதை நீங்கள் எத்தி வைத்து விடுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, அந்த வேலையை நாங்க செய்யறோமா? அப்ப இது மேடையில் மட்டும்தான். சில பேருக்கு எழுத்து தரனை கொடுத்திருப்பான், எழுதுங்க, உங்களுக்கு எழுத முடியலையா? இன்னைக்கு இணையதளத்தில் நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. இணையதளங்கள் நிறைய, இன்றைக்கு இணையதளங்கள் மார்க்கத்தை படித்துக் கொடுக்கின்ற இணையதளங்கள் இருக்கிறது. எத்தனை ஆங்கிலத்தில் இல்லையா, அதே மாதிரி சிங்களத்தில் இல்லையா, அரபுல இல்லையா, என்ன மொழியில் நமக்கு தேவையான பாசைகள் இருக்கிறது. ஒரு விஷயத்தை தேட வேண்டுமா, தொழுகை பற்றி தேட வேண்டுமா, நீங்கள் தமிழ்ல டைப் செய்யுங்க தொழுகை என்று, தொழுகை சம்பந்தமான தகவல்கள் நமக்கு கிடைக்குது. அப்ப மார்க்கத்தை படிப்பதற்கு இலகுவான வழி இருக்கிறது, அதை பிரச்சாரம் பண்ணுவதற்கு இலகுவான வழி இருக்கிறது. இந்த சிறப்புக்கு நாங்கள் முயற்சியதில்லை. அப்ப இந்த மார்க்கத்தை பொறுத்தவரையும், இந்த தாவாவை பொறுத்தவரையும் கண்டிப்பாக ஒவ்வொருவரும் செய்யும். இதுல இந்த யாரும் விதிவிலக்காக முடியாது. உலகத்துல நபிமார்களுடைய வரலாற்றை அல்லாஹ் திருமறையில சொல்றது போன்று சில நல்ல மனிதர்களோட வரலாற்றை சொல்றான். அதுல 2 சம்பவத்தை சொல்லலாம். உங்களுக்கு தெரியும், யாசின் சூராவுல அல்லாஹ் ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுறான். அல்லாஹ் தஆலா ஒரு ஊருக்கு 2 தூதர்களை அனுப்பினான். அந்த தூதர்கள் அந்த மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணுகிறார்கள், அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும் என்று பிரச்சாரம் பண்ணிய போது அவர்கள் என்ன சொன்னார்கள்? காலு இன்னா ததையர்னா பிக்கும், உங்களை நாங்கள் அபசகுணமாக்க. அபசகுணம்னா என்ன? உங்களாலதான் முசீபத்து, உங்களால மழவே மாட்டேங்க சொல்லுவாங்க. இந்த இவர்கள் வந்ததுக்கு போறதான் மழையை காணும்பாங்க. இது மாதிரி இன்னா ததையர்னா பிக்கும், உங்களை நாங்கள் அபசகுணமாக பார்க்கிறோம், நீங்க வந்ததுக்கு போறதான் எல்லாமே ஒரு முசீபத்தாக இருக்கிறது. இல்லம் தன்தஹு, நீங்கள் இந்த பிரச்சாரத்தை கைவிட வேண்டும், இல்லை என்றால் உங்களை கல்லால் அடித்துக் கொள்வோம் என்று சொன்னபோது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த நகரத்துல ஒரு ஓரத்திலிருந்து ஒரு மனிதர் ஓடி வாரார். ஹபீபு நஜார் என்று அவரை சொல்றாங்க வரலாற்றுல. அது உறுதிப்பட எந்த அளவுக்கு உறுதியான தெரியல. அவர் ஒரு ஓரத்தில் வாரார், வந்து என்ன சொல்றார்? எதுக்கப்பா இவங்களை நீங்க பொய்ன்னு சொல்றீங்க? எந்த கூலியும் உங்கள்ட்ட கேட்கறாங்களா?
கூலி கேட்காமல் அல்லாஹ்வுடைய செய்திகளை சொல்கின்ற இவர்களையா நீங்கள் பொய் என்று சொல்கிறீர்கள்? நான் அல்லாஹ்வை நம்பிவிட்டேன் என்பதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்று சொல்கிறார்கள். சொன்ன உடனே அந்த மக்கள், நீங்களுமா நம்பிட்டீங்க, நீங்களும் இவரை ஏற்றுக்கொண்டு விட்டீர்களா என்று சொல்றாங்க. அல்லாஹ் படைத்த அல்லாஹ்வை நான் வணங்காமல் இருப்பதற்கு எனக்கு என்ன நடந்து விட்டது என்று சொல்கிறார்கள். யாரு? ஒரு நபி அல்ல, சாதாரணமான ஒரு மனிதர். என்ன செய்றார்? வந்து அந்த நபிமார்களை உறுதிப்படுத்துவது போன்று அந்த மக்கள்கிட்ட சொல்றார். இது நமக்கு செய்யலாதா? இதுக்கு பெரிய மௌலவி ஆயிக்கணுமா? ஏப்பா இவர் நல்லா தனப்பா பயான் பண்றாரு, இதுல என்னப்பா பிழை இருக்கிறது, இதை நீங்க கேட்கலாம் தானே என்று சொல்ல முடியாதா? என்னப்பா குர்ஆனையும் ஹதீஸையும் தானே சொல்றாங்க, இதை ஏப்பா நீங்க கேட்காம இருக்கிறீங்க, இதை சொல்ல முடியாதா? அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அவ மார்க்கம் என்பது தெளிவாக சொல்லப்பட வேண்டிய ஒன்று, அது மறைக்கப்பட வேண்டிய ஒன்று அல்ல. அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்றார், நாம் வேதத்தை தெளிவாக மக்களுக்கு தெளிவுபடுத்திய பிறகு உலகத்தில் யார் அதை மறைக்கிறார்களோ, மறைக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்களோ, உலாயிக்க யல்அனுஹுமுல்லாஹ், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும், வயல்அனுஹுமுல் லாயினூன், சாபிப்பவர்களுடைய சாபமும் அவர்களுக்கு உரித்தாகட்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இதுல முக்கியமான இன்னும் ஒரு விஷயம் இருக்கிறது. நம்ம சமுதாயத்தில் ஒரு சாரார் என்ன நினைக்கிறாங்க, நமக்கு அதெல்லாம் கடமை இல்லைன்னு நினைக்கிறோம், ஏதோ தொழுதா போதும் நினைக்கிறோம், நோம்பு முடிச்சா போதும் நினைக்கிறோம், அல்லது வேறு வேறு கடமைகளை செஞ்சா போதும் நினைக்கிறோம். தாவத் என்பது நம்முடைய கடமை இல்லைன்னு ஒரு சாரார் முழுமையா ஒதுங்குறாங்க. இன்னும் ஒரு சாரார் என்ன செய்யறாங்க, நன்மை மட்டும் சொன்னா போதும் அப்படின்னு ஒரு சாரார். மற்ற சாரார் அவங்க என்ன பிரச்சனை, அதாவது உலகத்துல இந்த பிரச்சாரம் என்பது ரெண்டு வகை. ஒன்று நன்மையை சொல்றது, இரண்டாவது தவறுகளை தடுப்பது. குர்ஆன் அல்லாஹ் தஆலா எங்க எல்லாம் போதனை செய்யறானோ அங்க எல்லாம் நன்மை ஏவுங்கன்னு சொல்றான், பாவத்தை தடுங்கன்றான். எந்த ஒரு இடத்துல நீங்க பாருங்க, நன்மையை ஏவுங்க பாவம் தானா போன்னு சொல்லல, நல்லதை மட்டும் சொன்னா போதும் தப்புகள் தானா ஒதுங்கன்னு சொல்லல. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் சிறந்த சமுதாயம், நல்லதையே ஒருங்க கெட்டதை தடுக்கிறீங்க. உங்களுக்கு சாரார் இருக்கட்டும், அவர்கள் நல்லதையே வேண்டும், கெட்டதை தடுக்க வேண்டும், ரெண்டையும் தான் சேர்த்து சொல்லுவாங்க. நல்லதை நீங்கள் ஏவும் போது சில நேரம் பிரச்சனைகள் வர்றது கொஞ்சம் குறவு. ஒருத்தன் போய் என்னப்பா தொழாம இருக்கிறீங்களே, நீங்க தொழலாம் தானே என்று சொன்னா, இன்ஷா அல்லாஹ் நான் தொழத்தான் போறேமா. அதே நேரத்தில் இது நல்லது நீங்க ஏவுறீங்க, ஏப்பா தர்மம் கொடுக்கலாம் தானே, இன்ஷா அல்லாஹ் நான் கொடுக்கத்தான் போறேமா. ஏமா நீங்க வந்து இதை செய்யலாமே, நீங்க சதகா கொடுக்கலாமே, ஹஜ்ஜுக்கு போலாமே, ஜகாத் கொடுக்கலாம் என்று சொன்னால், இன்ஷா அல்லாஹ் நான் ட்ரை பண்றேன் என்று சொல்லுவான். ஆனா எப்ப பிரச்சனை வரும் தெரியுமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துக்கு வந்தாங்க, வந்தபோது மக்கால பிரச்சாரம் பண்றாங்க. எப்ப உங்களுக்கு எதிர்ப்பு வந்து தெரியுமா, அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள் என்று சொல்லி இருந்தால் எதிர்ப்பு வந்திக்காது. ஏன்? ஏற்கனவே நம்பித்தான் இருக்கிறான். உலகின் சால்தஹு மன் ஹலக ஸமாவாதி வல் அர்த், இந்த வானத்தையும் பூமியையும் படைத்தது யார் என்று நீங்கள் அவர்கிட்ட கேட்டால் லயகூலுன்னல்லாஹ், அல்லாஹ்னு சொல்றாங்க. வானத்தில் மழை இறக்குறது யார்? அல்லாஹ்ன்றாங்க. அந்த மக்கள் அல்லாஹ்வை நம்பி இருந்தார்கள். அந்த மக்கள்கிட்ட போய் நாங்க அல்லாஹ் வணங்கப்பா, மாஷா அல்லாஹ் முஹம்மது நல்ல ஒரு விஷயத்தை சொல்றாரு என்று நம்பி இருப்பார்கள். பிரச்சனை எங்க வந்து தெரியுமா, அல்லாஹ்வை தவிர நீங்க வணங்குறதெல்லாம் தப்பு என்று சொன்ன போது பிரச்சனை வந்தது. மலையில ஏறாங்க, ஏறி சொன்னார்கள், எனக்கு பின்னால் உங்களை தாக்குவதற்கு ஒரு படை வருகிறது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? முகமது, நீங்க சொல்லி நாங்க நம்பாம இருக்கிறோமா? நீங்க என்ன பொய் சொல்ற மனுஷனா? நீங்க தான் உண்மை சொல்ற ஆள் தானே, நம்புவோம் பலா என்று சொல்கிறார்கள். அதுக்கு பிறகு இஸ்லாத்தை சொல்றாங்க, முகமதே இதுக்குத்தானே எங்களை எல்லாம் கூட்டினா, தப்பல்லக் அலிஹாதா ஜமாத்தனா, அபூலஹப் மன்ன வீசுறான்னு வருது. ஏன்? தவற தடுத்த போதுதான் பொங்கி எழுந்தார்கள். உலகத்தில் வாழ்ந்த எல்லா நபிமார்களும் இந்த உலகத்தில் நல்லதை மட்டும் சொல்லி இருந்தால் பிரச்சனை வந்து இருக்காது. எங்க பிரச்சனை வருது தெரியுமா, தவறை தடுக்க போய்தான் பிரச்சனை வருது. தவறை தடுத்தா பிரச்சனை வரும், தவறை தடுத்தா விமர்சனம் வரும், தவறை தடுத்தா மக்களுடைய எதிர்ப்புகள் வரும். அதனால என்ன பண்ணிட்டாங்க, தவறெல்லாம் கூடாது, எங்கேயாவது தவறை தடுத்தா பிரச்சனை வரும் தானே செய்யும். இவர்களுக்கு தாவா பண்ண தெரியாது, என்ன இவங்களுக்கு தாவாவுடைய மண் வச்சு தெரியாது, தாவாவுடைய உசுலுபு தெரியாது என்று குறை சொல்றது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, தவற தடுக்க எந்த அளவுக்கு சொன்னால், நல்லதை ஏவுங்கள் என்று சொல்வதை விட தவறை தடுங்கள் என்று சொல்வதற்குத்தான் கூடுதலான அழுத்தம் வந்திருக்கிறது. நல்லதை ஏவுங்கன்னு குர்ஆன் சொல்லுது, தவறை தடுங்கன்னு சொல்லுது. நல்லதை ஏவுங்கன்னு சொல்வதை விட தவறை தடுக்க வேண்டும் என்பதிலே கூடுதலான அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், லுஇனல்லதீன கஃபரு மின் பனி இஸ்ராயில், பனு இஸ்ரவேலர்களில் உள்ள நிராகரித்தவர்கள் சபிக்கப்பட்டார்கள். ஏன் அந்த சாபம்? ذلك بما عصوا وكانوا يعتدون, அவர்கள் வரம்பு மீறினார்கள், பாவம் செய்தார்கள். وكانوا لا يتناهون عن منكر فعلوا, தங்களுக்கு மத்தியில் நடந்த தவறை அவர்கள் தடுக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்றான். என்ன விளங்குது? தவற தடுக்காதால ஒரு சமுதாயம் சபிக்கப்பட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். என்ன விளங்குது? தவற தடுக்காமல் இருந்தால் சாபத்துக்குரிய ஒரு காரியம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறோம். அப்படின்னா தவற நம்ம தடுக்க தேவை. என்ன பிரச்சனை தெரியுமா, பெரிய பெரிய சேகண்டி சொல்லி பட்டம் வாங்கிறது. பட்டம் வாங்கின உடனே இந்த சேக பட்டத்தை பாதுகாக்கணும், ரேடியோலையும் டிவிலையும் இன்டர்நெட்லையும் மாஷா அல்லாஹ் பெரிய ஷேக் அப்படின்னு பேர் வாங்குறது. இப்ப இவருக்கு எல்லா இடத்துலயும் போய் பேசணுமா இருந்தால் தவற தடுத்தா அந்த இடத்துல போய் பேசலாம். ஒரு சமுதாயம் பெரிய கிரௌடு நிக்குது, அங்க போய் ஷிர்க் கூடாது என்று பேசினா என்ன நடக்கும்? என்னடா இவன் பைத்தியக்காரன் அப்படி தான் சொல்லுவாங்க.
அப்ப அங்க போய் என்ன பேசுவார்? அங்க போய் பேசுவார் முஸ்லிம் சமுதாயத்தின் கல்விக்கான ஒரு எழுச்சியை பற்றி பேசுவார். முஸ்லிம் சமுதாயத்திலே அதாவது சிறுவர்களை நாம் எப்படி கல்விக்கு தயார்படுத்தலாம் என்று பேசுவார். நல்ல பண்பாடுகளை பற்றி பேசுவார். தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை பற்றி பேசுவார். நோன்பினுடைய மாண்பை பற்றி பேசுவார். எதை பேச மாட்டார்? விதத்தை பேச மாட்டார். பேசினா என்னடா நல்லா தான் இருந்தா மூலகுலம் போச்சுன்னு மக்கள் சொல்லுவாங்க. அந்த அந்த புகழை இழக்கக்கூடாது என்பதற்காக, அந்த பெருமையை இழந்துவிடக் கூடாது என்பதற்காக இன்னைக்கு என்ன நடக்குது? எந்த இடத்துல எதை பேசினா மார்க்கெட் குறையாது அந்த இடத்துல பேசிட்டு வந்துரு. தௌஹீத்வாதிக்குள்ள மட்டும் பேசினா ஷிர்க பத்தி மட்டும் பேசுவார். வெளி சமுதாயம் எல்லா மக்களும் கூடி இருந்தால் அங்க ஷிர்க பேச மாட்டார், பிதத்தை பேச மாட்டார், பாவத்தை பேச மாட்டார். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, வேதனையோடு நான் ஒரு செய்தியை இங்கே சொல்லலாம் என்று நினைக்கிறேன். இன்றைக்கு தாவா களம் என்பது, நான் அதை மனம் துறந்து சொல்கிறேன், தாவா களம் என்பது தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்வதற்கு தான் பயன்படுத்துகிறார்கள். நான் ஒரு பெரிய ஷேகு, அந்த ஷேகு பட்டத்தை இழந்துவிடக் கூடாது என்று சுய விளம்பரம் செய்வதற்காக இன்றைக்கு தாவாவை பயன்படுத்துகிறார்கள். இன்டர்நெட்ல நான் வர வேண்டும், டிவியில நான் வர வேண்டும், பேப்பர்ல என்னை பற்றி பேசப்பட வேண்டும், உலகம் முழுக்க என்னை புகழ்பாட வேண்டும் என்ற சுய விளம்பரம் நடக்கிறது. அதனால் எந்த இடத்துல எதை பேசினால் விளம்பரம் கிடைக்குமோ அதுக்குத்தான் முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது. பொருளாதாரத்தை ஏன் பண்ணுவதற்கு, பொருளை அதாவது பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்கு, புகழை பெறுவதற்கு, பிரபல்யத்தை அடைவதற்கு தான் இன்றைக்கு தாவாக்களம் பயன்படுத்தப்படுகிறது. பெரும்பாலும் அது கிட்டத்தட்ட அரவாசி விதிவிலக்காக இருக்கலாம். அதுக்கு எந்த ஒரு இயக்கமும் விதிவிலக்கல்ல. தௌஹீதா இருந்தாலும் சரி, நம்முடைய எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் இதுல விதிவிலக்கு இல்லாமல் இருக்கிறார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்விடத்தில் ஒரு அமானிதத்தை சுமந்து இந்த உலகத்திலே நாம் வாழ்கிறோம். இந்த அமானிதத்தை அல்லாஹ்வுக்கு பயந்து இக்லாசான முறையிலே எந்த இடத்தில் எதை பேச வேண்டுமோ அந்த இடத்தில் அதை பேசுவதுதான் தாவாவுக்கு செய்கின்ற சரியான ஒரு அமானிதத்துக்கு செய்கின்ற நேர்மையான ஒரு போக்காக இருக்கும் என்பதை நான் இந்த இடத்திலே உங்களுடைய உள்ளத்தில் ஆணித்தரமாக பதிவு வைக்கிறோம். இன்னும் சில பேர் எங்களுக்கு அப்படியெல்லாம் ஒரு கடமை இல்லை என்பதை மறந்தவர்களை போலும். காலையில் எழும்புவாங்க, அவங்களோட வேலையை பார்ப்பாங்க, அவங்களோட சாப்பாடை சாப்பிடுவாங்க, கம்பெனிக்கு போவாங்க, வேலை செய்வாங்க, சம்பளத்தை வாங்குவாங்க, குடும்பத்தோட பேசுவாங்க, முடிஞ்சு போச்சு. என்ன, எங்களுக்கு எந்த கடமையும் இல்லையே. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நாளைய மறுமையிலே உனக்கு நான் ஒரு அமானிதத்தை தந்திருந்தேன். மலைகள் மறுத்த அமானிதத்தை, மரங்கள் மறுத்த அமானிதத்தை, வானம் மறுத்த அமானிதத்தை உன்னிடத்தில் தந்தேனே, இந்த அமானிதத்தை நீ மனிதர்களிடத்தில் கொண்டு சேர்த்தாயா என்று அல்லாஹ் கேட்டால் நம்மகிட்ட என்ன பதிலிக்குது? ஒண்ணும் இல்ல. நமக்கு முன்னால் தவறு நடக்குது, நமக்கு முன்னால் பாவம் நடக்குது, அநியாயம் நடக்குது, எனக்கு கடமை இல்லை என்று நான் நினைக்கிறேன். கேவலம் ஒரு எறும்புக்கு வந்த சமுதாய உணர்வு மனிதனாக பிறந்த நமக்கு வரவில்லை என்றால் மனித சமுதாயத்தின் ஒரு அங்கமாக நம்மளை சேர்க்க முடியுமா என்று யோசித்து பாருங்கள். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நம்முடைய கண்ணுக்கு முன்னால் ஒரு தவறு நடக்கின்ற போது, ஒரு பாவம் நடக்கின்ற போது, ஒரு அநியாயம் நடக்கின்ற போது, ஒரு அக்கிரமம் நடக்கின்ற போது அதை தடுக்க வேண்டும் என்று ஒரு மூமியினுடைய உள்ளம் துடிக்கவில்லை என்றால் அந்த உள்ளத்திலே ஈமான் இல்லை என்பதுதான் கருத்து. என்ன, முட்டிஞ்சால் அதை கையால் தடுக்க வேண்டும், இல்லை என்றால் அதை நாவினால் தடுத்து நிறுத்த வேண்டும், அதுவும் இல்லை என்றால் உள்ளத்தால் அதாவது வெறுக்க வேண்டும். இந்த மூணும் இல்லை என்றால் எங்களுடைய ஈமான்ல பிரச்சனை இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மூணும் செய்யல ஒரு தப்பு நடக்குது, அது நமக்கு பிரச்சனை இல்லை என்று நீங்கள் நினைத்தால் உள்ளத்தில் ஈமான் கடைசி நிலை தான். அதுவும் இல்லைன்னா இல்ல. அப்ப அந்த ஈமானை கொண்டு போய் நம்முடைய அந்த தாவாவிலே நாங்கள் தொடர்படுத்தி பார்க்க வேண்டும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தாவா என்பது நபிமார்கள் செய்த அந்த வேலை. இந்த தாவா என்பது நபிமார்களுக்கு பிறகு மூமின்களாக இருக்கின்ற முஸ்லிம்களாக இருக்கின்ற ஒவ்வொருடைய தலையிலும் அந்த அமானிதம் சுமத்தப்பட்டிருக்கிறது. அதை படிக்க வேண்டும். இப்ப நாங்க என்னது, சாதாரண தாவா என்பது ஒரு கலை என்று நான் சொன்னேன். அது ஒரு கலையாக இருக்க வேண்டும். எனக்கு டைம் கிடைச்சா பார்ப்போம், இல்லாட்டி பிரச்சனை இல்லை என்று இந்த தாவாவில் இருந்து ஒதுங்க முடியாது. என்றைக்கு நாம் இந்த தாவாவை கைவிடுகிறோமோ, என்றைக்கு இந்த தாவாவில் இருந்து நாம் ஒதுங்கிக் கொள்கிறோமோ, நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள், அழிந்து போக போகிறீர்கள் என்பதை பிரகடனப்படுத்தி விட்டீர்கள். இது நான் சும்மா சொல்றதா நினைக்க வேண்டாம். ஒரு சம்பவத்தை உதாரணமாக சொல்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயத்தில் நடந்த ஒரு சம்பவம். எப்படி, சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாது என்று அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஒரு தடை வச்சிருந்தான். சனிக்கிழமை மீன் பிடிக்க போக கூடாது. ஒரு சாரார் போய் மீன் பிடிக்கிறாங்க. என்ன, சனிக்கிழமை மீன் பிடிக்கிறாங்க. அல்லாஹ் திருமறையில தெளிவா சொல்றான், மீன் பிடிக்கிறாங்க, தவறு செய்யறாங்க. இன்னும் ஒரு சாரார், அல்லாஹ் தடுத்தது நீங்க செய்றீங்க, இந்த தவறை நீங்க செய்யலாமா, இந்த பாவத்தை நீங்க செய்யலாமா என்று போய் அதை தடுக்கிறார்கள். மூணாவது ஒரு சாரார் இருக்கிறாங்களே, இவங்க யாரு தெரியுமா? நான் ஏற்கனவே ஒரு பழமொழி சொல்லிக்கிறேன். இவங்க யாரு? அவர்கள் இந்த வைக்கல்ல கட்டப்பட்ட ஒரு பிராணி போல. அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க செய்யவும் மாட்டாங்க, அடுத்தவங்க விடவும் மாட்டாங்க. யாராவது செஞ்சா விமர்சனம் பண்ணுவாங்க, இவங்க செய்யவும் மாட்டாங்க, விடவும் மாட்டாங்க. அப்ப இப்படி என்ன செய்யறது? இது மாதிரி ஒரு கூட்டம். இவர் சொன்னாங்க, லிமத் அலூன கௌமன், எதுக்கு போய் இவங்களுக்கு நீங்க அட்வைஸ் பண்றீங்க? அல்லாஹ் மூலிக்கும் அவங்க அழிஞ்சு போறாங்க, அல்லாஹ் அவங்களை அழிக்க போறான், அவர்களை தண்டிக்க போறான், எதுக்கு போய் சொல்றீங்க?
திருந்துவானுடா. நம்ம அப்படித்தானே பாக்குறோம். இவனுக்கெல்லாம் சொல்லி திரும்ப வரோம். அல்லாவுக்கு தெரியாத அந்த ஒரு மூளை இல்லாத நல்லா பிராவுன்கிட்ட போ, நல்லா மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி அனுப்புனானே, பிராவுன்கிட்ட போங்க, அல்லாவுக்கு தெரியாத நேர்வழி வரமாட்டாண்டு, உன்னோட கடமையை செய்யி, ஏண்ட வேலையை நான் பார்ப்பேன். ரசூலுல்லாஹ்வுக்கு விருப்பமான சாச்சா யாரு? அபூ தாலிப். நேர்வழி காட்ட முடிஞ்சதா? முடியல. உங்க வேலையை நீங்க செய்யுங்க, நேர்வழி யாருக்கு காட்டுறேன்னு எனக்கு தெரியும். இது அல்லாஹ்வுடைய அதிகாரம். நாம இவருக்கு சொன்னா வழங்குவார். உனக்கு என்ன அந்த ஆராய்ச்சி? தேவையில்லாத ஆராய்ச்சி. ஓண்ட கடமை செய்யி. அப்ப இவங்க என்ன சொல்றாங்க? காலு மாதிரத்தன் இலா ரப்பிக்கும். என்ன எங்க வேலை என்ன? போய் சொல்லணும், அவ்வளவுதானே. மாதிரத்தன் அல்லாஹ் நாளைக்கு கேட்பான், என்ன எங்கிட்ட உதிர் வேணும், காரணம் வேணும். யாரெல்லாம் தவறு நடந்த போது நாங்க சொன்னோம், கேட்கல, யாரெல்லாம் இவங்க செய்யல, இவங்க உடல அப்படின்னு நாங்க எங்க மாதிரத்தன் இலா ரப்பிக்கும் ஒரு அல்லஹும் எஃப்கும். சில நேரம் இப்படி சொன்னாங்க, இதுக்கு அப்புறம் நம்ம செய்யக்கூடாது, திருந்தாம வைக்கலாம். எங்கட பிரச்சனை என்ன? அல்லாஹ் கேட்டா பதில் சொல்லணும். அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? யார் தவறுகளை தடுத்தார்களோ அவர்களை நாம் பாதுகாத்துக் கொண்டோம். என்ன செஞ்சோம்? பாதுகாத்துக் கொண்டோம். அநியாயம் செய்தவர்களை பிடித்துக் கொண்டோம் என்றெல்லாம். யார் அநியாயம் செஞ்சவங்க? தவறுகளை தடுத்தவர்களை பாதுகாத்தோம்னா மிச்சம் யாரு? தடுக்காம இருந்தவங்க, இடையில அந்த இடையில அட்வைஸ் பண்ணவங்க, தடுக்க விடாதவர்கள், அதை பார்த்து கொண்டிருந்தவர்கள். உலகத்தில் என்னது? இது அல்லாஹ்வுடைய நீதி. இதுல என்ன வழங்குது? தவறு நடந்தால் அதை தடுக்க வேண்டும். அதுல நாங்க என்ன செய்யணும்? இன்னைக்கு இருந்த இந்த பொசிஷன்ல இருந்து மாறணும். ஒரு கம்பெனியில ஒருத்தன் லேபரா போறான், ஒருத்தன் என்ன செய்யறான்? லேபரா போனா அதுக்கு பிறகு சூப்பர்வைசரா போறான், அதுக்கு பிறகு கொஞ்சம் அப்படி ஆகுறான். கடைசி 800 ரூபா 400 ரூபா 500 ரூபா சம்பளத்துக்கு வந்தவன் இன்னைக்கு 5000 ரூபாய் சம்பளத்துல. எதுல? நம்முடைய உலக விஷயத்துல. அதே நேரத்தில் 10 வருஷத்துக்கு முன்னுக்கு நோட்டீஸ் கொடுத்தவன் இன்னைக்கு தாவால அதான் வேலை, இன்னைக்கு அதே நோட்டீஸ் தான் கொடுக்குறான். நான் கேட்கிறேன் பாருங்க, உலக காரியங்கள்ல நம்முடைய உத்தியோகங்கள்ல கொஞ்சம் முன்னால போக வேண்டும் என்று நினைக்கிறோம். நமக்கு பொருளாதாரத்தை கொஞ்சம் கூடுதலா சம்பாதிக்கிறதுக்குரிய ப்ரமோஷனை பத்தி யோசிக்கிறோம். தாவாவில் மட்டும் குழந்தைகளாக கடைசி மட்டும் மௌத்தா போறோம். நாலு குர்ஆன் வசனத்தை நமக்கு பாடமாக்க முடியல, குர்ஆன் எடுத்து படிக்க முடியல, அது அடுத்த மனிதர்களுக்கு சொல்லக்கூடிய தெளிவான செய்திகளை இன்னைக்கு நமக்கு காரணம் சொல்லணுமா? எனக்கு படிக்க வாய்ப்பு இல்ல, டைம் இல்ல, ஆபீஸ்ல உட்கார்ந்து இன்டர்நெட்டை திறந்தா அங்க வருது. முடியலையா? முடியல. அப்ப நம்ம என்ன செய்றோம்? அதுல நம்ம சிறுபிள்ளைத்தனமாக இன்றைக்கு வரைக்கும் சில சகோதரர்களை நான் பேர் குறிப்பிட்டு சொல்ல விரும்பல. அவர்கள் சிந்திக்கணும், என்னது நம்முடைய கடமை, நம்முடைய பொறுப்பு. டைம் கிடைச்சா பாப்போம், இல்லன்னா விட்டு தள்ளுவோம் என்று சொல்ற ஒரு காரியம் இல்லை. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இதை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிற சகோதரர்களுக்கு நான் சொல்றேன், ரமலான் மாசம் நம்மளை விட்டு போகுது. இறையச்சத்தை போதித்த ஒரு மாதம், தர்பியாவை உண்டாக்கிய ஒரு மாதம். இந்த மாதம் நம்மளை விட்டு போறதுக்கு முதல்ல இந்த விஷயத்தில் இன்னொரு விஷயம் முக்கியமா சொல்லணும். தாவா என்பது அல்லாஹ்வுக்கு செய்யணும். அல்லாஹ்வுக்கு பயந்து இந்த அமானியத்தை அல்லாஹ் நம்மகிட்ட தந்துட்டானே, நாளைக்கு விசாரிப்பானே, அல்லாஹ்வுக்கு நம்ம பதில் சொல்லணுமே என்ற பயத்தோடு, இறையச்சத்தோடு, இஹ்லாஸோடு செய்ய வேண்டும். இதை விட்டு போட்டு எங்கேயாவது பதவிக்காக அல்லது எங்கேயாவது நமக்கு ஒரு இமேஜ் கிடைக்க வேண்டும் என்பதற்காக, எங்கேயாவது எனக்கு ஒரு தலைமைத்துவம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக, எங்கேயாவது மக்கள்கிட்ட புகழ் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த சடங்குக்கு இதை செய்தால் இதை விட செய்யாம இருக்கிற நல்லது. இதை விட இந்த வேலையை செய்யாதீங்க. நாளை மறுமையிலே அல்லாஹ் நான் தாவா செஞ்சீங்க, உங்களை விளம்பரப்படுத்தினீங்க என்று அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்பட்டால் இன்னைக்கு அதுதான் சௌரம் நடக்குது. மக்கள் எதை ரசிப்பாங்களோ அந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் சொல்றது. மக்கள்கிட்ட எது தவறோ அதை கண்டுகொள்றதில்ல, மக்கள்கிட்ட எது தப்போ அதை கண்டுகொள்றதில்ல, அதை விமர்சனம் பண்றதில்ல. இன்னைக்கு இந்த மாதிரியான கேவலமான நிலை தாவா களத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அன்பான இஸ்லாமிய நாமெல்லாம் மனிதர்கள். தாவா என்பது அது ஒரு பரிசுத்தவான்கள் மட்டும்தான் செய்ய. மனிதர் என்ற வகையில் தப்பு நடக்கலாம், தவறு நடக்கலாம், பாவம் நடக்கலாம். யா அல்லாஹ் இந்த பாவத்தில் மன்னிச்சு கொள்ளு, யா அல்லாஹ் இந்த பாவத்தில் விடுதலையாக்கு, இந்த பாவத்தில் ரிலீஸ் பண்ணு என்று அல்லாஹ்விடத்தில் முறையிட்டு விட்டு வேலையை விட்டுறக்கூடாது. சில நேரத்துகளில் சில மனச்சஞ்சலங்கள், இந்த வேலையெல்லாம் வாணங்க, நமக்கு இதுக்கு தகுதி இல்லை என்று ஒதுங்க சொல்கிறது. ஒதுங்க முடியாது. நம்மளை மாற்றணுமே தவிர தாவாவை மாற்றக்கூடாது. எப்ப தாவாவை நாம் மாற்றிக் கொள்கிறோமோ நிச்சயமாக நாம் அழிந்து போக போகிறோம் என்ற பிரகடனத்தை தான் நாங்கள் வெளியாக்குகிறோம். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த தாவாவை கைவிடுவதற்கு எந்த காரணம் சொல்லக்கூடாது. அதே நேரத்தில் தாவா என்ற போர்வையிலே சில தனி மனித விமர்சனங்களை பண்ணக்கூடாது. இன்னைக்கு என்ன நடக்குது? நாங்க தாவா வச்சிரோம், என்னடா தாவான்னு பார்த்தா மேடையில் ஏறி அவஞ்சர்ல இவஞ்சர்ல அவன் அப்படி இது தாவாவா? இது எங்கேயாவது இப்போ தாவா இருக்கிறதா? குர்ஆன்ல ஒரு வசனத்தை காட்டுங்க பாப்போம், ஒரு வசனத்தை காட்டுங்க பாப்போம். இல்ல. மனிதர்களை விமர்சனம் பண்றது, மனிதனை கேவலப்படுத்துறது, பிரச்சார மேடைகளை சில தனி மனிதர்களுடைய கௌரவத்துக்கு பழிவாங்குவதற்கு பயன்படுத்துவது போன்ற செயல்பாடுகள் இந்த தாவா களத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விஷயம் கைவிடப்பட வேண்டும். எந்த ஒரு தனி மனிதனுடைய குறையையும் தாவா களத்திலே பயன்படுத்தக்கூடாது. எந்த ஒரு தனி மனிதனையும் தாவா களத்திலே விமர்சனம் செய்யக்கூடாது. அல்லாஹ்வை மட்டும் நேர்மையாக பயந்து அவனுக்கு அடிமைப்பட்டு, யா அல்லாஹ் இந்த அமானியத்தை நான் முழுமையாக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய இறுதி பயான்ல என்ன சொன்னாங்க? அலாஹல் பல்லகுத்து, நான் எத்தி வைத்து விட்டேனா, நான் எத்தி வைத்து விட்டேனா, நான் எத்தி வைத்து விட்டேனா, யா அல்லாஹ்
அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ் நான் இதை மக்களை சொன்னாங்க, மக்களே நான் இதெல்லாம் சொல்லிட்டேனா, உங்களுக்கு சொல்லிவிட்டேனா? பலா யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் நீங்கள் சரியா சொன்னீங்க, நீங்கள் சொல்லிட்டீங்க. அல்லாஹும்ம ஷஹ்தனா, யா அல்லாஹ் நீ சாட்சியாக இரு என்று ஏன் சொன்னார்கள்? நான் இதை செஞ்சு பயந்தாங்க. கடைசி கட்டத்தில் நான் சொல்லிட்டேன், எப்படி கஷ்டப்பட்டவர்கள் இரவும் பகலுமாக அல்லாஹ்வுடைய தீனை சுமந்து கொண்டு அந்த மனித சமுதாயத்தினுடைய உள்ளங்களிலே சேர்க்க வேண்டும் என்பதற்காக புழுவாய் துடித்தார்கள். மக்காவிலே விரட்டப்பட்டார்கள், சொந்த மண்ணை இழந்தார்கள், மதீனாவிலே அனாதையாக இருந்தார்கள், எல்லாவற்றையும் இழந்த உஹது போர்க்களத்திலே அவர்கள் காயப்படுத்தப்பட்டு அவ்வளவு கஷ்டப்பட்ட நபி, தாய்விலிருந்து விரட்டப்பட்ட நபி, இவ்வளவு செஞ்ச நபி கூட என்ன பயப்படுறாங்க? அலாஹல் பல்லகத்து, உங்களுக்கு நான் சொல்லிட்டேனா என்று தன்னுடைய அந்த விஷயத்தில் கூட தன்னிறைவு காணல. இன்னைக்கு நாம மாறுதற்றோம். 4 பேரை இஸ்லாத்துக்கு எடுத்த உடனே நாங்கள் உலகத்தை இஸ்லாத்துக்கு கொண்டுட்டோம் என்று பெருமை பாராட்டிக் கொள்கிறோம். ஒருவரை இஸ்லாத்துக்கு எடுத்த உடனே எங்கள் சேவையை பாருங்கள் என்று விளம்பரம் செய்கிறோம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் செய்ய வேண்டியது நூற்றுக்கணக்கான காரியம் இருக்கிறது. செய்தது 100% கூட நாங்கள் செய்யல. நாங்கள் என்ன புரட்சி ஏற்படுத்தியிருக்கிறோம்? இந்த உலகம் முழுக்க அநியாயங்கள் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. முஸ்லிம்களுக்கு எதிரான போராட்டங்கள் அந்நிய சக்திகளால் நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாத்தை பூண்டோடு அழிக்க வேண்டும் என்ற போராட்டங்கள் ஓயாத அலைகளாக உலகம் முழுக்க வீசிக் கொண்டிருக்கிறது. நமக்கு இருக்கிற பொறுப்புகளை நாம் யோசிக்க வேண்டும். இந்த அமானிதத்தை சரியான முறையில் சுமந்து கொண்டு அதை மக்களுக்கு செய்ய வேண்டிய பொறுப்புள்ளவர்களாக இருந்து கொண்டு எல்லாத்தையும் செய்துவிட்டதாக வெறும் வீண் தம்பட்டம் அடிக்கின்ற ஒரு போக்கை நாம் கைவிட வேண்டும். பயத்தோடும் அச்சத்தோடும் இஹ்லாசோடும், யா அல்லாஹ் இந்த பொறுப்பை நான் என்று தந்துட்டா, யா அல்லாஹ் இது எப்படியாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற அந்த அமானிதத்தை யா அல்லாஹ் நான் மோசடி செய்யாமல் என்னை பாதுகாத்து, யா அல்லாஹ் மனித சமுதாயத்துக்கு வழங்கிய இந்த கௌரவத்தை யா அல்லாஹ் இழந்து விடாமல் என்னை பாதுகாத்து யா அல்லாஹ் என்ற இறையச்ச உணர்வோடு இந்த முயற்சிகள் செய்யப்பட வேண்டும் என்பதை இந்த இறுதி சந்தர்ப்பத்திலே நான் உங்களுக்கு ஆணித்தரமாக முன்வைக்கிறேன். நீங்க எப்ப இந்த தாவாவுடைய முயற்சியை கைவிடுவீர்களோ, நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், எந்த தவறை நீங்கள் சமுதாயத்திலே காண்கிறீர்களோ அந்த தவறு உங்கள் நடுவீட்டுக்குள் வரும். எந்த தவறை நீங்கள் தடுக்காமல் இருக்கிறீர்களோ அந்த தவறுக்கு உங்கள் குழந்தைகள் பலியாகுவார்கள், அந்த தவறுக்கு உங்கள் மனைவி மக்கள் பலியாகுவார்கள், அந்த தவறுக்கு உங்கள் சந்ததிகள் தயாராகும். அது மட்டுமல்ல, இறுதியில் நீங்களே போய் அந்த தவறில் விடுவீங்க. அன்பான சகோதரர்களே, இந்த தாவாவை பொறுத்தவரையும் குறிப்பாக இந்த தௌஹீத் இல்லத்தில் இருக்கிற சகோதரர்களுக்கு நான் சொல்கிறேன், எந்த சந்தர்ப்பத்திலும் இந்த தாவாவை நீங்க விட்டுறாதீங்க. இதுதான் நமக்கு கண்ணியம், இதுதான் நமக்கு பாதுகாப்பு, இதுதான் நம்மளை அழிவிலிருந்து பாதுகாக்கிறது, இதுதான் நாங்கள் மூமின்களாக இருக்கிறோம் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. நான் இந்த தௌஹீத் இல்லத்தில் நிறைய பொடுபோக்குத்தனத்தை பார்த்தேன், இதில் அலட்சிய போக்கை பார்த்தேன், இந்த தாவாவில் எந்த விதமான உற்சாகம் இல்லாத சோர்வு நிலையை பார்த்தேன், அசமந்த போக்கை பார்த்தேன். இந்த போக்கை உலகம் முழுக்க நிறுத்தப்பட வேண்டும் என்பதை இந்த ரமலானுடைய மாதத்திலே இறுதியான ஒரு செய்தியாக நான் சொல்கிறேன். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற தாய்மார்களே, நீங்கள் நினைத்து விடக் கூடாது, நல்ல வேளை நாங்க தப்பணும், ஏன் ஆம்பளைகள் மட்டும்தான் இந்த வேலையை செய்யமாக்கண்டு. வல் முஃமினூன வல் முஃமினாத்து பஅதுஹும் அவுலியா பஅத், மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் சிலருக்கு நண்பர்களாக இருக்கிறார்கள். யஅமுரூன பில் மஅரூஃப், எல்லோரும் ஏவுகிறார்கள். அல்லாஹ் இங்க பொம்பளை வேற ஆக்கல, பொம்பளைகளுக்கும் இந்த கடமை இருக்குது. உங்கள் வட்டாரத்திலே, உங்கள் அடுத்த வீட்டிலே, உங்கள் கூட்டாளி, இன்னைக்கு என்ன பார்க்கிறோம்? போன் எடுத்து என்ன பேசுவோம்? நோம்பு வந்துட்டா என்ன உடுப்படுத்தீங்க, என்ன கலர் எடுத்தீங்க, புதுசா நகை எடுத்தீங்களா, எத்தனை உடுப்படுத்தீங்க, எங்க மாப்பிள்ளாண்டா 10 உடுப்பா இருந்தாரு, இது மாதிரி சொல்லி அடுத்த வீட்டுல சண்டை உண்டாக்குறது. எங்க மாப்பிள்ள ஒன்னே ஒண்ணுதான், இவரும் இருக்கிறாரு அப்படின்னு போட்டு இது மாதிரி பிரச்சனைக்கு விசாரிப்போம். இதே போன் எடுத்து நீங்க நோம்பு எத்தனை பிடிச்சீங்க, பெருநாளா வந்துட்டா, திடலுக்கு தொழுவ போனீங்களா, குர்ஆன் சொன்னால எப்படி தெரியுமா, ஹதீஸ்ல எப்படி தெரியுமா, இப்படி பேசுறீங்களா? இல்ல, எடுத்தாலே போன், தூக்குனாலே பலாய், போன் வந்தாலே பலாய், வீடு வாசல்களுக்கு வந்தாலே பிரச்சனை. என்ன வந்தா 1000 பிரச்சனை வருது, அங்க உள்ள பலாய் எங்க கொன்றது, இங்க உள்ள பலாய் அங்க ஓட்டுறது. இப்படிப்பட்ட பெண்கள் இருந்தால் நீங்கள் யோசிங்கள், இதெல்லாம் நம்மட வேலை இல்ல. இதை தூக்கி எறிந்து போட்டு அல்லாஹ்வுடைய செய்திகளை அடுத்த பெண்களிடத்திலே, அடுத்த ஆயிஷா யாரு, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, சின்ன வயசுல ரசூலுல்லாஹ் மூத்தா போய்த்தாங்க. இந்த சின்ன வயசுல இருந்து எத்தனை ஹதீஸ்களை சமுதாயத்துக்கு தந்திருக்கிறார்கள். நபியுடைய மனைவிமார்களுடைய செய்திகளை நீங்கள் ஹதீஸ்ல பாருங்க. இதை நாம் கடைசியாக உணர கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப இதுவரை காலம் என் சார்பாக நான் சொல்கிறேன், இதுவரை காலம் ரமலானுடைய காலத்திலே தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு ஊக்குவித்த தௌஹீத் இல்லத்தில் இருக்கக்கூடிய எல்லா சகோதரர்கள், அதே போன்று இந்த நிகழ்ச்சி திறம்பட நடத்துவதற்கு பல்வேறு வகையிலும் ஒத்துழைத்த இந்த தொழில்நுட்ப உதவியாளர்கள், அதே போன்று இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த, நேரடியாக இங்கு வந்து சமூகம் தந்து இந்த நிகழ்ச்சியை கேட்ட, அதே போன்று ஊரில் இணையதளங்கள் ஊடாக கேட்டு அடுத்தவர்களுக்கு இதை பரப்பி இதை பற்றி செய்திகளை அடுத்தவர்களுக்கு சொன்ன அத்தனை சகோதரர்களுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். அதே போன்று இந்த நேரடி ஒளிபரப்புக்கு உதவிய இந்த சகோதரர், அவருடைய பேர் என்ன, யூனிகோட்
இல்ல அந்த இன்னொரு பேர் சொல்லுவாங்க, அதுதான் பண்றது மொய்தீன். அந்த என்ன உமர் சொல்லுவாங்க, உமர் தம்பி. அதாவது இணையதள உலகத்துக்கு, தமிழ் உலகத்துக்கு பெரிய உலக அளவில் சேவை செய்த அந்த, அதாவது உமர் தம்பி என்று சொல்லக்கூடிய யூனிகோட் உமர் தம்பி சொன்னாதான் தெரியும். அவருடைய மகன் அவர்களுக்கும் அவருடைய தந்தைக்கும், ஏன்னா சமுதாயத்துக்கு பெரிய ஒரு சேவை செஞ்சு மூத்தா போன தந்தை, தாய்மார்கள், அவருடைய குடும்பத்தார்கள் அனைவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் அல்லாஹ்விடத்தில் மன்றாடி துஆ செய்கிறேன். அல்லாஹ் தஆலா அவங்களோட பாவங்களை மன்னித்து இது போன்ற நல்ல சேவைகளுக்கு அல்லாஹ் அவங்களை தொடர்ந்தும் பயன்படுத்த வேண்டும். நான் சொன்ன இந்த தாவா விஷயம் என்பது அவர் எத்தனையோ நேரடி ஒளிபரப்பு செஞ்சிருக்கலாம், ஆனால் இப்ப செஞ்ச இந்த ரமலான் முழுமை செஞ்ச அந்த வேலை இருக்குது, மறுமையில் அவருக்கு மகத்தான ஒரு கூலி நிச்சயமா கொடுக்கும். அதே போன்று இங்க கூட நேரடியாக இங்கிருந்து இந்த இணையதளம் வழியாக இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்புக்கு உதவிய சகோதரர் தாஜுதீன் அவர்களுக்கும், அதே போன்று இந்த தொழில்நுட்ப உதவியில் ஈடுபட்ட சகோதரர் ஜக்கரியா அவர்களுக்கும், அதே போன்று இந்த நிகழ்ச்சியை, அதாவது இலங்கையிலிருந்து இங்கே என்னை வரவழைத்து இந்த நிகழ்ச்சிக்குரிய சகல ஒழுங்குகளையும் மேற்கொண்ட சகோதரர் ஜமால் பாய் அவர்களுக்கும், அவர்களோடு கூட ஒத்துழைத்த எல்லா சகோதரர்களுக்கும், இந்த நிகழ்ச்சி திறம்பட நடப்பதற்கும், இந்த நிகழ்ச்சியின் போது ஏற்படும், அதாவது தேநீர் பங்கு வைத்தல் போன்ற வேலைகளில் ஈடுபட்ட சகோதரர், அதாவது எஸ்எம்பி காக்கா அவர்களுக்கும், அதே போன்று இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பதிலே பல்வேறு வகையிலும் சிரமப்பட்ட எல்லா சகோதரர்களுக்கும் நன்றி கூறியவனா, அதே போன்று எல்லா சந்தர்ப்பத்திலும் நமக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய சகோதரர் ஃபாரூக் அவர்களுக்கும், கமால் காக்கா, அதுபோன்று சாதிக் பாய் அவர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி கூறியவனாக இந்த நேரடி ஒளிபரப்பிலிருந்து நான் விடைபெறுகிறேன். ஹாதாமா, இந்த பேர் குறிப்பிடாதவங்க குறிப்பிடல நினைச்சுவானா, எல்லாருக்கும் குறிப்பா எல்லாரையும் ஒன்று ஒன்றா சொல்ல இயலாது. நன்றி சூரியவனாக முடிக்கிறேன். ஹாதாமா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.